பாகவதனுடைய ஏகாதச ஸ்கந்தம் 11வது காண்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க போறோம். உதாரணத்துக்கு இல்ல உபனிஷத்துக்கெல்லாம் இருந்தாலும் சரி, பேசுது. ஈவன் பகவத்கீதையா இருந்தாலும் சரி, பல்வேறு விதமான விஷயங்களை பத்தி பேசுது. உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா பகவத்கீதை கூட பக்தியை மட்டும்தான் பேசுது. ரீதியில் என்ன பண்ணுது, மற்ற யோகங்களை பத்தி சேர்க்கிறார். நேரடியா வெறும் பக்தியை மட்டும் பேசல. கிருஷ்ணன் என்ன பண்றார், முதல்ல கர்மயோகத்தை பத்தி பேசிட்டு ஞான யோகம் அஷ்டாங்க யோகத்தெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் பக்தி யோகத்தை கொண்டு வரார். ஆனா இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்ற ஒரு புராணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல பக்தி மட்டுமே பேச, எப்படிப்பட்ட தூய பக்தியை மட்டும்தான் பேசப்பட்டிருக்கு. இது வந்து கலப்படம் நிறைந்த பக்தியை பத்தியோ இல்ல ஞான மிஸ்ர பக்தி எந்த ஒரு விஷயம் இல்லாம தூய பக்தியை மட்டுமே பத்தி பேசுறதுனால இது மகாபுராணமா சொல்லப்படுது. பாகவத்துக்கும் மற்ற கிரந்தத்துக்கும் உள்ள வித்தியாசம். பல்வேறு விதமான விஷயங்களை பார்க்க முடியாது. அதனால பாகவத்தை ஆரம்பிக்கும் பொழுது தர்ம புரோஜித கைத்தவ அத்திர பரமா அப்படின்னு சொல்றாரு. 2வது ஸ்லோகத்தில் சொல்றார். சொல்றார் தர்ம புரோஜித கைத்தவ அத்திர பரமா அப்படின்னு சொல்றாரு. தர்ம புரோஜித, இதுக்கு சில புரோபா சொல்லுங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, புரோஜித அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், பிரகிருஷ்ட ரூபேன உஜ்ஜித புரோஜித அப்படின்னு சொல்லுவோம். சம்ஸ்கிருத வார்த்தை. உஜ்ஜித அப்படின்னா தள்ளுறது, வெளில கூட்டி தள்ளுறது அப்படின்னா முழுமையாக கூட்டி தள்ளுறது அப்படின்னு அர்த்தம். கூட எந்த ஒரு தூசியும் இல்லாம முழுமையா தள்ளுறதுக்கு பேர் சொல்றோம் புரோஜிதா அப்படின்னு சொல்லி சொல்றோம். புரோக்ஷணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படின்ற ஒரு விஷயம் முன்னாடி சேரும் பொழுது முழுமையாக அப்படின்ற அர்த்தம் வருது. பிரஹ்லாத அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா. பிரஹ்லாத அப்படின்னு என்னது, ஹ்லாத அப்படின்னா ஆனந்தம் உடையது. பிரஹ்லாதங்கள்லாம் எட்டி உதைக்கப்பட்டிருக்கு இந்த பாகவத்திலிருந்து. கைத்த அப்படின்னா ஏமாற்றம் கூடிய தர்மங்கள், ஏமாற்று தர்மங்கள் எல்லாமே இந்த பாகவத்திலிருந்து உதைக்கப்பட்டிருக்கு. எதெல்லாம் ஏமாற்றக்கூடிய, எந்த தர்மம் நம்மள பகவான் கிட்ட கொண்டு போய் சேர்க்காதோ அது எல்லா தர்மமும் ஏமாற்றம் கிடையாது. எந்த ஒரு விஷயமானது நம்மள பகவான் கிட்ட கொண்டு போய் சேர்க்குதோ அதுதான் தர்மம். எந்த பகவான் கிட்ட இருந்து பிரிக்குதோ அது அதர்மம். அவ்வளவுதான், சிம்பிள் டெஃபினிஷன். தர்ம அதர்மத்திற்கு ஒரு டெஃபினிஷன். பார்த்தோம் அப்படின்னா வேதங்கள்லயோ இல்ல மதங்களையோ பார்த்தோம் அப்படின்னா தர்மம் அப்படின்றதுக்கு நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு அப்பா சொல்ற பேச்சு கேட்கணும், அம்மா சொல்ற பேச்சு கேட்கணும், உண்மையை பேசணும், அஹிம்சையில இருக்கணும். ஆனா இது எல்லாத்தையும் உடைக்கிறார் கிருஷ்ணன். எல்லா தர்மம் உடையுது. அஹிம்சையில இருக்கணும், அஹிம்சா பரமோ தர்மஹா அப்படின்னு சொல்லுது. கிருஷ்ணன் சொல்றார், மா மனுஸ்வர யுத்தியச்ச, என்ன அடிச்சுட்டு சண்டை போட்ட அடிதா அர்ஜுனா அப்படின்றான். அப்படின்னா அர்த்தம் சண்டை போடு, நீ கொலை பண்ணு அப்படின்றாரு. சொன்ன காரணம் என்னது, அங்க அவர் செய்யக்கூடிய பக்தி. ஏன்னா கிருஷ்ணர் சொல்றதுதான் பக்தி, வரணும் கிடையாது. கிருஷ்ணர் எதை சொல்றாரோ, எந்த ஒரு விஷயமானது நம்மளை கிருஷ்ணர் பக்கம் கொண்டு, எந்த ஒரு விஷயமானது கிருஷ்ணர் திருப்திப்படுத்த அதை விடுத்து எல்லாமே அதர்மம் தான், எல்லாமே தர்மம் தான் சொல்லி அதனால கைத்தவ தர்மம் அப்படின்னு சொல்றது. அதனால அது நம்ம குடும்பமா இருக்கலாம், நம்ம தொழிலா இருக்கலாம், நம்ம சமுதாயமா இருக்கலாம், நம்ம நாடா இருக்கலாம், இல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண தர்மமா இருக்கலாம். அந்த தர்மமானது நம்மை பகவான் கிட்ட இருந்து தூரம் பண்ணுது அப்படின்னா அது ஏமாற்றக்கூடிய அப்படின்ற அர்த்தம். உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள் சொன்னா புரியும். பொதுவா ஒருத்தர் பண்ணக்கூடிய உதவியை நம்ம மறக்கூடாது இல்லையா.
செய் நன்றி என்னென்று கொண்டாருக்கும் கொன்றவருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னைக்கும் ஒருத்தர் செஞ்சு உதவி மறக்கவே கூடாது. இது வந்து சாதாரண தர்மம். ஆனா கௌர கிஷோர்தாஸ் பாபாஜி மகாராஜ் கேள்விப்பட்டிருப்பீங்க. பக்தி சித்தாந்த சரஸ்வதி அவருடைய குரு கௌர கிஷோர்தாஸ் பாபாஜி மகாராஜ். அவர் ஒரு முறை அவர் வந்து ரொம்ப வயசான காலத்தில் என்ன ஆயிடுது அப்படின்னா அவர் கண்ணு போயிடுது. அவர் கண் இல்லை. ஏன்னா அவர் நல்ல விதமான உணவை எடுத்துக்க மாட்டார். இன்னும் கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு எங்க இருக்குமோ அப்படி இருந்து கௌரவ பாபா வினோஜி அவங்க கண் பார்வை பாபாஜி மகாராஜ் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். யாராவது ஒருத்தர் இருக்கும் எப்பவுமே அங்கே போயிட்டு போயிருந்தாங்கன்னா ஓகே. ஸோ அந்த கௌர கிஷோர் பாபாஜி மகாராஜ் கண்ணு சின்ன ஒரு குடிசல் உட்காந்துருக்கும் போது அம்மா ரொம்ப வயசான அம்மா, அவரே வந்து ரொம்ப வயசான அந்த அம்மாவுக்கு ஒரு 70 வயசு மேல இருக்கும். அந்த பண்றாங்க அந்த வீட்டில் உள்ளார வந்து எப்பயுமே அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த கங்கையில போய் தண்ணி எடுக்க போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ போயிட்டு இருக்கும்போது ஒரு முறை ஒரு பாம்பு நுழைஞ்சிருது. ஸோ நுழைஞ்ச பின்னாடி அந்த அம்மா உள்ள வந்து என்ன பண்றாங்க, அந்த பாம்பை தூக்கி போட்டு அந்த மகாராஜ் கிட்ட சொல்றாங்க, பாபாஜி மகாராஜ் கிட்ட சொல்றாங்க, கௌர கிஷோர்தாஸ் இந்த மாதிரி சுவாமி என்ன அறைக்குள்ளார பாம்பு பாம்பு வந்துச்சு, நான் என்ன பண்ண அடிச்சு தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பொதுவா நம்ம என்ன ரியாக்ட் பண்ணிருக்கணும்? பொதுவா மக்கள் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க? நீங்க இல்லைன்னா எடுத்துருக்க மாட்டேன், ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்போம். வந்து சாதாரண தர்மம் இந்த உலகத்தோட. உடனே திட்டுறாரு, ஏன் இந்த மாதிரி காரியத்தை பண்ண? நான் அந்த பாம்பனுடைய கையிலே அந்த பாம்பு கொண்டு நான் செத்து இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஏன் சொல்லி. காரணம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் என்னுடைய என்னை காப்பாத்த எனத்துல இருந்துட்டு இருந்த, இப்ப நீ வந்து என்ன பண்ற புதுசா அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்ப என்ன ஆகும், காப்பாத்திட்டு இருந்தார், இந்த முறை நீ என்ன காப்பாத்திருக்க அப்படின்னு என்ன ஆகும், உண்மையில ஒரு பரிவு வரும். ஆஹா, இந்த மாதிரி என்ன காப்பாற்றல அப்படின்ற ஒரு பரிவு வரும். எப்ப அப்ப என்ன ஆயிடுவான், அந்த அம்மா மேல ஒரு சின்ன பற்று வந்துடும். பற்று வந்தா போச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் கிடைக்க மாட்டாராம். அவ்வளவு தியானத்தில் இருந்தார், ஆனா சின்ன பற்று வந்துச்சு அவருக்கு, மான் மேல பற்று வந்துச்சு, அவ்வளவுதான் போச்சு. அவருடைய தியானம் எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் தபஸ்யாவும் போயிடுச்சு, மறுபடியும் மானா பிறந்தார். அது போல இந்த உலகத்தினுடைய தர்மம் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா அது சரியா தோணலாம். நம்ம வந்து நன்றி சொல்றது அப்படிங்கிறது ஒரு விஷயம் தோன்றோம். ஆனா உயர்ந்த ஸ்தானத்துல இருந்து அவங்க வைஷ்ணவர் எப்படி பாக்குறாங்க, எனக்கு கிருஷ்ணரை தவிர வேற யாரும் பாதுகாப்பு தரத்தே இருக்காங்க. அவங்க உயர்ந்த தர்மத்தை காட்டுறாங்க. நல்ல எண்ணம் வந்துடாவே என்ன காப்பாத்தினாலும் சரி, என்னை காப்பாத்தினாலும் நான் வந்து என்ன பண்ணுவாங்க, நமஸ்காரம் பண்ணி அவனுக்கு நன்றி சொல்லணுமே தவிர ஏன் மாட்டேன். ஆனா என்ன பண்றாங்க, அவங்க அவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறனால என்ன காப்பாத்தினா போதும், நீ எதுக்கு வந்து காப்பாத்துற
அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடிய அந்த அன்பு என்ன ஆயிரும், உன் மேல கொஞ்சம் ஒரு 1% நீ நல்லவப்பா, என்னை காப்பாத்துறவன் நல்லவப்பா அப்படின்ட்டு எனக்கு ஒரு வீண் தான் அவர் நினைக்கிறார். நம்ம சாதாரணமா எதெல்லாம் எங்க செல்லுபடி ஆகாது. எங்க வைஷ்ணவத்தை வந்துட்டோம் அப்படின்னா, பகவானை பக்தி பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா எதனால சாதாரண தர்மம் நினைக்கிறோமோ அது எதுவுமே இங்க செல்லுபடி ஆகாது. என்ன ஆயிடும், தானா நம்மளை விட்டு போயிடும். நம்மளா விடக்கூடாது. தர்மத்தை பண்ணல அப்படின்னா பாவம் வந்துடும், பக்தி பண்ணலன்னா பாவம் வராது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தன் பக்தி பண்ணல அப்படின்னா அவனுக்கு எந்த பாவம் வரப்போறது கிடையாது. அவனுக்கு என்ன கிடைக்காது, பக்தி கிடைக்காது, மோட்சம் கிடைக்காது, மறுபடியும் இந்த உலகத்துல பிறக்க போறான், அவ்வளவுதான். ஆனா அவனுக்கு உண்டான தர்மத்தை பண்ணல அப்படின்னா கண்டிப்பா பாவம் வரும். அவன் சரி சக்தியனா இருந்தாலும் சரி, வைஷ்யனா இருந்தாலும் சரி, சூத்ரனா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை தர்மத்தை அவங்கவுங்க செஞ்சே ஆகணும். எப்ப நம்மளுடைய பக்தியானது உயர்ந்த நிலைக்கு போயிட்டு அந்த கடமையானது தானா நம்மளை விட்டு போகுதோ, அந்த கடமையை நம்ம தானா மறந்து போயிடுறோமோ, அப்படிப்பட்ட நிலைமை நம்ம என்ன பண்ண முடியும், இந்த தர்மத்தை விட முடியும். அது வரைக்கும் இந்த தர்மத்தை விடக்கூடாது. நம்ம இந்த மாதிரி நம்ம உயர்ந்த பக்தர்கள் நம்ம என்ன பண்ண நகல் பண்ணிடக்கூடாது. நானும் அந்த மாதிரி என்னோட தர்மத்தை விட்டுட்டு என்ன பண்ண போறேன், பக்தி பண்ண போறேன்னு சொல்லக்கூடாது. நம்ம என்ன பண்றோம், இந்த உலகத்துல இன்னும் உடல் சார்ந்த எண்ணத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் ஸோ அந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த உடல் சார்ந்த தர்மத்தை கடைபிடிச்சு தான் ஆகணும். நம்ம எல்லாரும் ஆத்மா, ஆண் பெண் அப்படின்னு கிடையாது, எல்லாரும் ஆத்மா தானே. ஏன் எல்லாம் ஒன்னா போய் தரிசனம் பண்ணா என்ன, ஒன்னா உட்காந்தா என்ன, உட்காந்து ஒன்னா சாப்பிட்டா என்ன, ஒவ்வொன்றா கொண்டு வந்துடுவாங்க. அப்படி கொண்டு வர மாதிரி தான் கிருஷ்ணர் சொல்லியிருப்பாருல்ல, இந்த மாதிரி சொல்லி ஸ்ரீ தர்மம் புருஷ தர்மம் பிரிச்சு தானே கொடுத்துருக்காரு. சரி, எல்லாமே ஆத்மா தான், எல்லாமே ஆத்மான்னு சொல்லிட்டு உன் பக்கத்துல நாளைக்கு ஒரு புலி தானே பரவாயில்லையே, ஆத்மா தானே உட்கார வச்சுக்கிறேன், இல்ல பாம்பு தான் சொல்லி உட்கார வச்சிருப்பா என்ன, இல்ல ஒரு பன்னி அப்படியே பண்ணி மேல வருது, ஆத்மா தானே வராக பெருமாள் சொல்லிட்டு உட்கார வச்சிருப்பா என்ன, உட்கார வச்சு நம்ம இன்னும் உடலை தான் பார்த்துட்டு இருக்கோம், ஒரு ஆத்மா பார்க்கறது கிடையாது. வைஷ்ணவர்களாகவே இருந்தாலும் நினைச்சிட்டு இருக்கோம் நம்மள வைஷ்ணவர்கள் அப்படின்னு நினைச்சதே கூடாது. வைஷ்ணவர்கள் அப்படின்னா ரொம்ப பெரிய ஸ்டேஜ். அது மேக்கப் போட்டுருக்கோம், வைஷ்ணவன் ட்ரெஸ் போட்டிருக்கோம், அவ்வளோதான். இன்னும் வைஷ்ணவர்கள் ஆகல. வைஷ்ணவன் ட்ரெஸ் போட்டாலும் வைஷ்ணவன் ஆக போறது கிடையாது. வைஷ்ணவனுடைய சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு. ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஒரு வைஷ்ணவனா எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. கண்டிப்பா நெத்தில திலகம் இருக்கணும், பின்னாடி ஷிக்கா இருக்கணும், கழுத்துல கண்டி மாலை இருக்கணும், வாயில ஹரே கிருஷ்ணா மந்திரம் இருக்கணும், கச்சம் கட்டி இருக்கணும், கழுத்துல ஜப்பம். ஸோ இந்த குணங்களை கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஷிக்க வச்சுக்கிறதுலேயே வெக்கப்படுறாங்க இல்லையா. எல்லா விதமான வெக்கத்தையும் விட்டு வரணும்னு சொல்லி சொல்றாங்க கோபியர்கள். நம்ம ஷிக்க வைக்கிறதுலேயே வெக்கப்படுறோம். இன்னைக்கு கிருஷ்ணோட பேரை சொல்றது, வெளில சத்தமா பாடுறது வைக்கப்படுறோம், திலக் போட்டுக்கிறது வைக்கப்படுறோம், என்ன நினைச்சுப்பாங்களோன்னு தெரியலையே, தோத்தி கட்டிக்கிறது வைக்கப்படுறோம் வெளியில. ஸோ சில ப்ராப்பர் அப்படி கிடையாது. வெளியில போகும்போதும் அமெரிக்காவுக்கு போகும்போது எவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில் போய் பேசினாலும் அவர் அப்படிதான் போனார். சொல்லியிருக்காரு. அவர் என்னைக்கும் சொல்ல எக்ஸ்கியூஸ் கொடுக்க கிடையாது நம்மளுக்கு. ஸோ அப்படி நம்ம அந்த நகல் பண்ணக்கூடாது. நம்மளுடைய தர்மத்தை பண்ணிட்டு இருக்கோம், அந்த தர்மத்தோடு சேர்ந்து என்ன பண்றோம், பக்தியை பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு நம்ம பக்தியில உயர்ந்த பிறகு அந்த தர்மமானது நம்மளை விட்டு தானா போக ஆரம்பிச்சிடும். நம்முடைய சாதாரண தர்மமானது நம்ம மறந்து போயிடும், போகாது, நம்ம மறந்தே போயிடும் அந்த தர்மத்தை பண்றதுக்கு, அவ்வளவுதான். அப்படிதான் அவங்க பக்தியில முன்னேற. ஸோ அந்த கௌரகிஷோர சுவாமிஜி மகாராஜ் அப்படி காட்டினார். ஸோ அதனால என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னா, எது தர்மம் அப்படின்னா, எந்த ஒரு விஷயமானது நமக்கு கிருஷ்ணர் ஞாபகப்படுத்துதோ, எந்த ஒரு செயல்பாடு நம்மளை கிருஷ்ணருக்கு சேவை பண்ற மாதிரி இருக்கோ, இல்லை எந்த ஒரு செயல்பாடு கிருஷ்ணருக்கு திருப்திப்படுத்தோ அதுதான் தர்மம். அதை தவிர்த்து மற்றது எல்லாமே அதர்மம் தான். மற்ற எல்லாமே அதர்மம் தான் சொல்லிட்டு சாஸ்திரம் ரொம்ப கிளியரா சொல்லுது. பாகவதம் கிளியரா சொல்லுது. மற்ற சாஸ்திரம் என்ன நம்மளுக்கு வேற தர்மங்கள் சொல்லிக் கொடுக்கலாம், இதை கடைப்படி அதை கடைப்படின்னு சொல்லிக் கொடுக்கலாம். ஆனா பாகவத தர்மம் எப்படி சொல்லிக் கொடுக்குது, உயர்ந்த தர்மத்தை சொல்லிக் கொடுக்குது. மற்ற தர்மத்தை காட்டிலும் மிக உயர்ந்த ஸ்தானத்தை நம்மளை கொண்டு போக முயற்சி பண்ணது. நம்ம இதை கேட்டு தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. ஆனா இதுக்கு நம்ம உடனே தாவிடக்கூடாது. பொறுமையா என்ன பண்ணும், ஒரு பக்தருடைய வழிகாட்டுதல் கீழே, ஸ்ரீல பிரபுபாதுடைய வழிகாட்டுதல் கீழே என்ன பண்ணும், நம்முடைய தர்மத்தை அனுசரித்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணும், அந்த உயர்ந்த லெவலுக்கு வரும். ஸோ அப்படி தர்மம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் பொழுது
பாகவதம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பாகவத தர்மத்தை பற்றி சொல்லக்கூடியதா இருக்கு. வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதா ஜனயத்து ஆசு வைராக்கியம் ஞானம் சே தகைத்துக்கம். இது பாகவத்துடைய ஆரம்பத்திலே சொல்றாரு. என்ன சொல்றாரு? வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதா. இந்த பாகவத்தினுடைய முழு பலன் என்னது? அந்த வாசுதேவனான அந்த பகவான் மேல பக்தியை உண்டுபடுத்துறது. அந்த பக்தி வந்தா என்ன வருமா? பக்தி யோக பிரயோஜிதா ஜனயத் ஆசு வைராக்கியம் ஞானம் சே தகைத்துக்கம். ஆசு வைராக்கியம், ஆசு வைராக்கியம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமா வந்துடுமா. எந்த ஒரு வைராக்கியத்தை மற்ற ரிஷிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பெற வேண்டியதா இருக்கோ, எந்த ஒரு வைராக்கியத்தை ஞானிகள்லாம் ரொம்ப தபஸ் இருந்து பெற வேண்டியது இருக்கோ, அந்த வைராக்கியமானது ஒரு பக்தன் கிட்ட ரொம்ப சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம கோபியரோட உதாரணத்தை பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த ராசலீலை பத்தி பார்த்துட்டு இருக்கும்போது, அங்க சுகதேவ கோஸ்வாமி கொண்டாடுறார், அதே போல கிருஷ்ணர் கொண்டாடுறார். இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டமானது இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பற்றுதல் அறுக்கிறது தான். ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு பெண்களா பிறந்து இந்த குடும்பத்தோடைய பற்றுதல் இவ்வளவு எளிமையா அறுத்துட்டு வந்திருக்கீங்க. இதை விட ஒரு உயர்ந்த பாக்கியம் வேற என்ன இருக்கு? அஹோ பாக்யாக அப்படின்னு சொல்லி சொல்றாரு கிருஷ்ணர். கூப்பிடாரு அந்த கோபியர்களை கூப்பிடும் போது, அந்த ராசலுக்கு வரும்போது கோபியர்களை கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுறாரு? ஓ பாக்கியசாலிகளே சொல்லி கூப்பிடுறாரு. என்ன பாக்கியசாலிகள்? அவங்க என்ன பாக்கியம் இருக்கு? குடும்பத்தை விட்டு வந்து பாக்கியமா? பொதுவாக குடும்பத்தை விட்டு போனா அபாக்கியசாலின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஒன்றும் உருப்படாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இங்க அவன் தான் பாக்கியசாலி. ராமாயணத்திலையும் விபீஷன் என்ன பண்றான்? ராவணன் துரத்திட்டான், ராவணன் அடிச்சு துரத்திட்டான். நீ போடா அங்க போடா, எப்ப பார்த்தாலும் இங்க உட்காந்து ராமன் பண்ணிட்டு இருக்க, அந்த ராமன் கிட்டே ஓடுறான்னு சொல்லி துரத்தி விட்டான். துரத்தி விட்ட பின்னாடி அங்க வால்மீகி அந்த விபீஷனுக்கு ஒரு பேரை சொல்றாரு, கத ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மேல போய் நின்று பாக்குறாரு, விபீஷன் பாக்குறாரு. அவருக்கு பேர் என்ன கொடுக்குறாரு? ஸ்ரீமான் சொல்லி சொல்றாரு. என்ன ஸ்ரீமான்? அண்ணன் துரத்தி விட்டான், குடும்பத்தை யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க, நாடு போச்சு, நகரம் போச்சு, மக்கள் போச்சு, இடம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. பிச்சைக்காரனா நடுரோல் நிக்கிறான். பிச்சைக்காரனா நடுரோல் நிக்கிறவன ஸ்ரீமான் சொல்லி சொல்றாரு. என்ன ஸ்ரீமான் அவங்ககிட்ட இருக்கு? என்ன ஸ்ரீ அவங்ககிட்ட இருக்கு? அவங்க இருக்கக்கூடிய ஸ்ரீ என்னன்னா, இப்ப அவனுக்கு பகவானுடைய அருள் கிடைக்க போகுது, பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்க போகுது, பகவானுடைய கருணை கிடைக்க போகுது, பகவான் கிட்ட சரணாகதி பண்ண போறா, பகவானுடைய பக்தனா மாற போறா. இப்ப அவனுக்கு அலக்கையனுடைய ராஜ்யம் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம அந்த சீதா அங்க இருந்து அசோகத்துல இருந்து பாக்குறாங்களாம். இப்ப விபீஷன் போறானே, போகும்போது நான் கூட பக்கத்துல இல்லையே, நான் பக்கத்துல இருந்தா சொல்லுவேனே விபீஷன் சேர்த்துக்கோ அப்படின்ட்டு. இப்ப ராமர் சேர்த்திப்பாரா இல்லையான்னு தெரியல. அதனால விபீஷனை ராமர் சேர்த்துக்கிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து ரொம்ப கருணையோட பாக்குறாங்களா சீத்தை. அதனால சீத்தையோட கடாட்சம் பட்டதுனால ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி நிறைய உதாரணங்கள், நிறைய விளக்கங்கள் அங்க ராமாயணத்துல இருக்கு. ஸோ அப்படி ஒண்ணுமே இல்லாததான் ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதே போல இந்த பாகவத தர்மத்துல இந்த பக்தி யோகமானது என்ன பண்ணுது? ஒருத்தனுக்கு உடனே என்ன கொடுக்குதா? வைராக்கியத்தை கொடுக்குது. அந்த வைராக்கியம் தான் உண்மையான ஸ்ரீ, இந்த வைராக்கியம் தான் உண்மையான செல்வம் ஒருத்தனுக்கு. ஜனயத் ஆசு வைராக்கியம் ஞானம் சே தகைத்துக்கம். அதோட சேர்ந்து ஞானம் வருது. ஒரு பக்தன் என்ன பண்றது கிடையாது, ஞானத்துக்காகவும் வைராக்கியத்துக்காகவும் தனியா முயற்சி பண்றது கிடையாது. என்ன பண்றான்? அவன் பக்தி செய்ய செய்ய இது ரெண்டும் தானா வர ஆரம்பிச்சது. அவங்களுக்கே புரியாது எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியாது. இன்னைக்கும் வெளில நிறைய பேர் எப்படி டீ காஃபி விட்டுட்டு உங்களால் இருக்க முடியுது, டீ காஃபி இல்லாமல் எப்படி உங்களால் வாழ முடியுது, சினிமா பார்க்க மாட்டீங்களா, டிவி பார்க்க மாட்டீங்களா, எப்படி முடியுங்க, சினிமா தேட்டருக்கே போக மாட்டீங்களா, எப்படிங்க முடியாது? ஒரு 20 வயசு, ஒரு 16 வயசுலேருந்து 25 வயசு பசங்களை பார்த்தா தண்ணி அடிக்காம சிகரெட் குடிக்காம பொண்ணுங்களை எப்படி இருக்க முடியும்? யோசிக்கிறாங்க, அவனால் முடியல. ஏன்னா அவன் நினைச்சிட்டு இருக்காங்க இது நார்மல் தான், இது உலக வழக்கு தான், எல்லாருக்கும் இந்த ஆசை இருக்கும், எல்லாம் நம்மளும் பண்றோம், இது வந்து தப்பு இல்லை நினைச்சிட்டு இருக்காங்க. பட் எப்ப நம்மள பாக்குறாங்க என்ன பண்றாங்க? வித்தியாசம் பாக்குறாங்க. நம்மளால நம்ம கிடையாது, நம்ம இன்னும் அந்த அளவுக்கு வரல. பட் ஸ்ரீல பிரபுபாருடைய சமயத்துல அந்த ஹிப்பிக்களை பார்க்கும் பொழுது, அந்த ஹிப்பிக்கள் எப்ப பார்த்தாலும் எப்படி கப்பல் வந்து தண்ணியிலே மறந்துட்டு இருக்குமோ அது மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க, எப்பயும் தண்ணியிலே வந்துட்டே இருப்பாங்க, தண்ணியை விட்டு இறங்கவே மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் போதை பொருள் சாப்பிட்டே இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்களோடய சேர்த்து சுத்திட்டு இருப்பாங்க. பிரபுபார் பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஆரம்ப கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஹிப்பிக்கள் வந்து ட்ரெஸ் இல்லாமல் உட்காந்துட்டு இருப்பாங்க. பிரபுபார் அவங்களுக்கு கூப்பிட்டு வருவாங்க, வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. மரத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்களா, பில்டிங்கில் உட்காந்துருப்பாங்களா, ஆண்கள் பெண்கள்லாம் ட்ரெஸ்ஸில் அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஸோ அப்படி இருந்தவர்கள் இன்னைக்கு எப்படி மாறிருக்காங்க அப்படின்னா கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவங்க என்ன பண்ணுறாங்க, வைராக்கியத்துக்காக எங்கேயும் முயற்சி எடுக்கவே இல்லை. அவங்க
வைராக்கியம் வரணும் அப்படின்ட்டு எந்த முயற்சி எடுக்க கிடையாது. இன்னைக்கு வெளில தபஸ்யா செய்யக்கூடிய, இன்னைக்கு யாரும் தபஸ்யா பண்ணல, பட் தபஸ்யா செய்யக்கூடிய ரிஷிகள் கூட எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த வைராக்கியத்தை வர வச்சு முயற்சி பண்ணுறாங்க. முடியாமல் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் சமுதாய சேவை வந்துடுறாங்க. நிறைய ராமகிருஷ்ணா மட்டம் இருக்கவங்க பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் நாங்கள் திறந்துட்டு போயிட்டோம், எங்களுக்கு எதுவும் வேண்டாம், இந்த உலகத்தில் எனக்கு சம்மந்தம் வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வைராக்கிய சன்னியாசம் எடுத்து போயிடறாங்க. சன்னியாசம் எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ண முடியல, அவங்களால நாங்கள் சந்தோஷமா இருக்க முடியல. அதனால என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் கீழே இறங்கி வந்து ஸ்கூலை திறக்கிறது, காலேஜ் திறக்கிறது, கண் தானம் பண்ணுறது, இந்த சிகிச்சை முகாம் பண்ணுறது, அந்த சிகிச்சை முகாம் பண்ணுறது. இது சன்னியாசியோட வேலை கிடையாது. சன்னியாசிக்கு இதுக்கு ஒரு சம்மந்தமே இல்லை. சன்னியாசிக்கு இந்த உலகத்துக்கு ஒரு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. சன்னியாச ட்ரெஸ் போட்டாவே சன்னியாசியோட அர்த்தம் என்னது, எனக்கும் இந்த உலகத்துக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியதான் சன்னியாசம். அந்த சிகப்பு கலர் ட்ரெஸ் போடுறது, அதை போட்டுக்கிட்டு இன்னைக்கு வந்து நம்ம சமுதாயத்தில் இறங்கி சேவை பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா சன்னியாசத்துக்கு பிரயோஜனமே இல்லையே. சமுதாய சேவை அப்படிங்கிறது கிரகஸ்தன் பண்ணக்கூடிய விஷயம், பிரம்மச்சாரி பண்ணக்கூடாது. பிரம்மச்சாரி அப்படிங்கிறவங்களுக்கு ரெண்டு வேலை தான். என்னது, ஸ்வாத்தியாய குரு சுஷ்ரூஷ, அவ்வளவுதான். சாஸ்திரம் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கு. பிரம்மச்சாரியா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இந்த ரெண்டு வேலை தான் பண்ணணும். ஸ்வாத்தியாயம், நல்லா சாஸ்திரங்களை படிக்கணும், மற்றவங்க சொல்லிக் கொடுக்கணும். குரு சுஷ்ரூஷ, குரு என்ன சொல்றாரோ அந்த குருவுக்கு வந்து ஒரு அடிய மாதிரி சேவை பண்ணிட்டு இருக்கணும், அவ்வளவுதான் ஒரு பிரம்மச்சாரியுடைய வாழ்க்கை. அதே போல ஒரு வானப்பிரஸ்தனுடைய வாழ்க்கை என்னது, அவன் தன்னுடைய மனைவியோடையோ இல்லை மனைவி இல்லாமல் என்ன பண்ணும், சுத்திக்கிட்டே இருக்கணும். நிறைய ஸ்தலங்களுக்கு போயிட்டு, தீர்த்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு அங்கே ஸ்நானம் செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய சாதுக்கள் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு சேவை பண்ணணும். அது வானப்பிரஸ்தர்கள். சன்னியாசிகள்லாம் சொல்லவே தேவையில்லை. அவங்க என்ன பண்ணக்கூடாது, ஒரு இடத்துல தங்கிடக்கூடாது, ஒரே வீட்டுக்கு மறுபடியும் போகக்கூடாது. அந்த வீட்டுக்கு போனால் நல்லா விருந்து போட்டாங்க, மறுபடியும் இந்த வாரம் போனால் நல்லா விருந்து போடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு போகக்கூடாது. போனால் தப்பாகி போயிடும். என்ன பண்ணாங்க, நீ கோஸ்வாமிகள் எப்படி இருந்தாங்க, ஒரு மரத்துக்கு கீழே கூட இருக்க மாட்டாங்க. ஒரு நாள், ஒரு வாரம் தொடர்ந்து. இன்னைக்கு ஒரு மரம், நாளைக்கு ஒரு மரம், நாளைக்கு ஒரு மரம், நாளைக்கு ஒரு மரம், அப்படி மரம் மட்டும் மரம் மாறிட்டே இருப்பான். காரணம் என்னது, பற்று வந்துடும். இன்னைக்கு ஒரு மரத்தில் உட்காந்துன்னா என் மரம், நீ ஏன் உட்காந்து போ போ அப்படின்னு சொல்லி பற்று வந்துடும். அதனால இந்த உலகத்தில் பற்றே எல்லாம் அப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த பற்றின்மை எப்படி வரும், அந்த பற்றின்மை வந்தால் தான் கிருஷ்ணர் கிடைப்பார். சீக்கிரம் கிடைச்சிட மாட்டார். அவ்வளோ ஒன்றும் சீப்பான பொருள் கிடையாது நம்ம நினச்சிட்டு இருக்க மாதிரி. கிருஷ்ணர் அவ்வளோ ஒரு உயர்ந்த பொருள். அப்படி ஒரு உயர்ந்த பொருள் கிடைக்கணும் அப்படின்னா அன்னைக்கு கோஸ்வாமிகள் எப்படி இருந்தாங்க, ஆழ்வார்கள் எப்படி இருந்தாங்க, ஆச்சாரியர்கள் எப்படி இருந்தாங்க, கோபியர்கள் எப்படி இருந்தாங்க, பக்தர்கள் எப்படி இருந்தாங்க பார்த்தீங்கன்னா பற்றின்மையோடு இருந்தாங்க. ஸோ அந்த பற்றின்மை எப்படி சாத்தியமானது, பக்தினால்தான். பக்தி இருந்துச்சு அந்த பற்றின்மை தானாக வர ஆரம்பிச்சிடணும். அதான் சொல்றார், வாசுதேவ பகவதி பக்தி யோக பிரயோஜிதா ஜனயத்து ஆசு வைராக்கியம் ஞானம் சே தகைத்துக்கும். ஆசு வைராக்கியம் ரொம்ப சீக்கிரமா வந்துடும் அந்த பற்றின்மை. அந்த பற்றின்மை எப்படி வரும் அப்படின்னா ஞானம் இருந்தாதான் வரும். எப்படிப்பட்ட ஞானம் இருக்கணும், இந்த உலகத்தை பற்றிய ஞானம் இருக்கணும். முதல்ல நம்மளை பற்றி ஞானம் இருக்கணும். அதே போல பகவானை பற்றிய ஞானம் இருக்கணும். இந்த உலகம் எவ்வளவு துன்பகரமானது, நம்ம எப்படிப்பட்டவர்கள், நம்ம எப்படி இருக்க வேண்டியவர்கள், நம்ம பகவானுடைய சேவர்களாக இருக்க வேண்டிய நாம இது கஷ்டப்பட்டுருக்குமே அப்படிங்கிற விஷயத்தை யார் ஒருத்தர் உணர ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன பற்றின்மை அப்படிங்கிறது வரும். இந்த பற்றின்மை வரல, அந்த ஞானம் இல்லைன்னா அவங்களுக்கு பற்றின்மை வரப்போறதே கிடையாது. ஸோ இந்த விஷயத்த சொல்றதுக்கு தான் உபனிஷத் முயற்சி பண்ணுது. உபனிஷத் வந்து இந்த மாதிரி இந்த உலகத்தில் பற்றின்மையை வளர்த்து அவனுக்கு எப்படியாவது கடவுள் மேலே, பிரம்மத்தின் மேலே ஒரு பற்றுதலை கொண்டு வந்து அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன பண்ணும், மோட்சம் கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதா, உபனிஷத்துக்கெல்லாம் முயற்சி பண்ணுது. அப்படி முயற்சி பண்ணாலும் அந்த உபனிஷத்தினால அங்கே ஜெயிக்க முடியல. ஏன்னா உபனிஷத்துல வெறும் வாக்கியமாக போயிட்டு இருக்கு, கதையே இல்லை, ட்ரையாக போயிட்டு இருக்கு. உபனிஷத்தை நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா நிறைய பேர் தூங்க ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்ட் நாள் ஓகே ஸ்வேதாசத்திர உபனிஷத்துலேருந்து பேசுகிறேன், சாந்தோக்கிய உபனிஷத்துலேருந்து பேசுகிறேன் அப்படின்னா ஓகே எல்லாரும் வருவாங்க. ஓகே நம்ம உபனிஷத்துல கேட்கலாம், இது உபனிஷத்து பேச போகிறாங்களாமே. ஓகே ஃபர்ஸ்ட் நாள் 200 பேர் நடந்துச்சு, இது விருந்தாவல் நடந்துச்சு. 200 பேர், அப்புறம் 100 பேர், அப்புறம் 50 பேர், கடைசியில் அந்த உபனிஷத்து முடிக்கும் போது 15 பேர் அவ்வளோதான் இருப்பாங்க. எல்லாராலையும் முடியாது, எல்லாரும் கேட்கவும் முடியாது, எல்லாருக்கும் அது ருச்சிக்கவும் ருச்சிக்காது. எப்படி ருசிக்கும், ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். தினமும் தயிர் சாதமே சாப்பிட்டு தான் முடியாது இல்லையா, எல்லாருமே சாப்பிட முடியாது. ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். ஆனால் இந்த உபனிஷத்தானது எப்போ பார்த்தாலும் அனாமமாய், அரூபமாய், அச்சிந்தியமாய், நிர்விகாரமாய், நிர்விசேஷமாய் சொல்லிட்டே இருந்தா என்ன புரியும்? அங்கே ஓடுறாரு, ஓடவே மாட்டாரு. இங்கே கை இருக்காது, கால் இருக்காது, ஆனால் எல்லா இடத்துலையும் நடந்து போவார். 1000 கண்கள் இருக்கும், 1000 கைகள் இருக்கும். என்ன புரியும் அவங்களுக்கு? ஒன்றும் புரியாது. அதே உபனிஷத்து வாக்கியத்தை எடுத்துக்கிட்டு வியாசர் என்ன பண்றாரு, பாகவதம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு லீலைகளை சொல்லி, அதுக்கு ஒரு உதாரணங்களை சொல்லி கொடுக்கும் பொழுது மனசு சீக்கிரமா எடுத்துருக்கு.
கிருஷ்ணருக்கு 1000 கண் என்னது, 32,000 கண் இருக்கு. ஏன்னா 16,100 உருவம் எடுத்துக்கிட்டார். ஸோ கிருஷ்ணருக்கு 1000 கண் என்ன இருக்கு, 32,000 கண் இருக்குன்னா 32,000 கண் என்ன இருக்கு. கிருஷ்ணருக்கு எல்லா இடத்துலையும் கண் இருக்கு. ஏன் திரௌபதி கூப்பிட்டாம் போது கிருஷ்ணன் எங்க உட்கார்ந்து இருந்தார், கிருஷ்ணன் எங்கேயோ உட்கார்ந்து இருந்தார், துவாரகையில் உட்கார்ந்து இருந்தார். திரௌபதி வந்து இந்திரபிரசத்துல இது ஹஸ்தினாபுரத்துல கத்துறார். ஸோ கத்துனா என்ன பண்றாரு, கிருஷ்ணன் அங்க இருந்து ரெஸ்பாண்ட் பண்றாரு. எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாரு, அவருக்கு அங்க இருக்கு தெரியுது, தெரிஞ்சாலும் அங்க பண்ண முடியும், ரெஸ்பாண்ட் பண்ண முடியுது. என்ன பண்றாரு, அப்ப கிருஷ்ணர் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்காரு நம்மளுக்கு அப்படின்ற விஷயம் ரொம்ப ஈஸியா தெரியாது. ஸோ அதனால உபனிஷத்து சொல்ல வந்த விஷயத்த பாகவத புராணமானது நமக்கு என்ன பண்ணுது, ரொம்ப எளிமையா கற்றுக் கொடுத்துடுது. அந்த விஷயம் நம்ம மனசை விட்டு நீங்காம என்ன பண்ணுது, உள்ள போய் அப்படி நுழைஞ்சிடுது. ஸோ பிரகலாதரை பத்தி கேட்கும் பொழுது, அதே போல இந்த பாகவதத்தையும் பார்த்தோன்னே நிறைய கல்பனையான ஸ்டோரிகள் இருக்கு. புரஞ்சன கதை கேள்விப்பட்டிருக்கு, புரஞ்சனன்ற ஒரு கதை இருக்கு. அந்த புரஞ்சனன்ற கதையை கேட்கறத விட பிரகலாதனுடைய கதையை கேட்கறது இன்னும் ரொம்ப நல்லா ருசிகரமா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த வேதங்களில் பார்த்தோம் அப்படின்னா, உபனிஷத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில கதைகள் இருக்கும், பட் அவ்வளோ வந்து சுவாரஸ்யமான கதைகளா இருக்காது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, பாகவத்துல வெறும் பாகவத் தர்மத்தை பத்தி மட்டும் சொல்லாம பகவானுடைய அநேகமான லீலைகள் வந்து இதில் சொல்லப்பட்டிருக்கு. மத்ஸ்ய கூர்ம வராக அப்படின்னு ஆரம்பிச்சு எல்லா விதமான அவதாரங்கள் லீலைகளும் என்ன இருக்கு, பாகவத்தில் இருக்கு. பாகவத்தில் இல்லாத லீலைகளே கிடையாது. பாகவத்துல பகவான் லீலைகள் மட்டும் கிடையாது, பகவானுடைய பக்தர்களுடைய லீலை என்னதான் இங்க இருக்கு, பாகவத்துல அதிகமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கிரந்தம், இந்த மாதிரி ஒரு லிட்ரேச்சர், ஒரு சாஸ்திரம் வேற எங்கேயுமே கிடையாது சொல்லி சொல்லலாம். வேற எந்த சாஸ்திரத்தை எடுத்தாலும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும். எங்கேயாவது இடத்துல வந்து அதிசயமா வந்து ஒரு பக்தனுடைய பெருமையை பத்தி இதை பத்தி அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பாகவதம் எடுத்துட்டோம் அப்படின்னா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அது என்ன சொல்லப்பட்டிருக்கு, பக்தனுடைய பெருமை, பகவானுடைய பெருமை, பக்தியினுடைய பெருமை, இந்த 3 விஷயத்தை என்ன பண்ணிருக்கு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு. அதனால பாகவத புராணம் அப்படிங்கிறது பாகவத் தர்மத்தை சொல்லி கொடுக்குறது ரொம்ப சிறந்த புராணம். ஒருத்தன் பக்தியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாகவத்தை தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால பகவதி வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதா ஜனயத்து ஆசு வைராக்கியம் ஞானம் தே தகைத்துக்கம் அப்படின்னு சொல்றது. ஸோ அப்படி பாகவதனுடைய சிறப்புகள் நம்ம நிறைய பார்த்துருந்தோம். அதே போல இந்த பாகவதமானது பகவானுடைய சாட்சாத் அவதாரம் சொல்லப்படுது இல்லையா. இந்த கலியுகத்துல பகவான் என்ன பண்றாரு, தன்னுடைய லீலைகள்லாம் முடிச்சுட்டு வைகுண்டம் போயிட்டார். ஸோ அப்படி போன பகவான் இப்ப எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதுக்கு வியாசர் சொல்றார், பகவான் இப்ப எப்படி இருக்காரு, இந்த பாகவத ரூபத்தில் இருக்கார். பாகவதம் அப்படிங்கிறது சாட்சாத் பகவானுடைய அவதாரம் தான். பகவான் இந்த கலியுகத்தில் என்ன பண்ணியிருக்காரு, நாம ரூபமா இருக்காரு, அதே போல கிரந்த ரூபமாவும் இருக்காரு. அதான் அது பாகவதம். ஸோ பாகவதம் வீட்டில் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், கிருஷ்ணர் வீட்டில் இருக்கிறது சமம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், பாகவத்தை ஆரம்பிக்கும் போது அதனால என்ன பண்ணுறோம், பாகவத்துக்கு பூஜை பண்ணிட்டு அதுக்கு நிறைய ஸ்லோகங்கள்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், பாகவத்தை படிக்க ஆரம்பிக்கிறோம். சரி, அப்படிப்பட்ட பாகவத புராணம் கூட நமக்கு என்ன பண்ணுது, நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் வைராக்கியம் அப்படின்ற விஷயம். இந்த வைராக்கியம் அப்படின்ற விஷயத்த முதல்ல ஒருத்தர் எடுத்துக்கலாம் அப்படின்னா பக்தி விஷயத்தை பற்றி கேட்கறதுக்கு தகுதியே இல்லாத ஆயிடும். வைராக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம் வரல அப்படின்னா என்ன பண்ண மாட்டான், பக்தி விஷயத்தை கேட்க மாட்டான். அப்படி கேட்டால் நம்ம ஸ்ரத்தையோட கேட்க மாட்டான், ஏதோ டைம் பாஸ் கேட்டுட்டு இருப்பான். நிறைய பேர் நீ பாகவத கதாலாம் கேட்குறாங்க இல்லையா, பாகவத் சப்தாக, பாகவத் கதா நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் எத்தனை பேரோட இதே மாறி இருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதே மாறுறது கிடையாது. எல்லாரும் கேட்குறாங்க, மறுபடியும் எழுந்திரிச்சு போயிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் யாருடைய இதயம் மாறுது, யாருடைய வாழ்க்கை மாற்றப்படுது அப்படின்னா யார் ஒருத்தர் போதும், எனக்கு இந்த வாழ்க்கை போதும், இந்த வாழ்க்கை துன்பமயமானது, நான் இந்த வாழ்க்கையிலிருந்து வெளியில போகணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தை உண்டு பண்ணிக்கிட்டாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பக்தியானது ஏற்புடையதாக இருக்குது. அவங்க தான் பாகவத்தை கேட்கும்போது பிரயோஜனமா இருக்கு. இல்லைன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இது ஒரு பொழுதுபோக்கு கேட்டிருப்பாங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க இல்லையா, பாகவதம் நிறைய பேர் கேட்குறாங்க. இன்னைக்கு லாக்டவுன் அப்படின்னால நிறைய பேர் உட்காந்து கேட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த பாகவதனுடைய பிரயோஜனம் எப்போ தெரியும் அப்படின்னா, உண்மையாலுமே யார் ஒருத்தர் எனக்கு இந்த வாழ்க்கை போதும், இந்த வாழ்க்கையானது உண்மையாலுமே துன்பமயமானது அப்படிங்கிற விஷயத்தை யார் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை ஸ்ரத்தையோடு கேட்பாங்க. அப்படிப்பட்ட பரீட்சித் மகாராஜே என்ன பண்றாரு, கடைசியில் அவருக்கு ஒரு சாம வருது, நீ 7 நாள் சாக போறேன்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டகாலம் வரும்போது என்ன பண்றாரு, ஓடி வந்து உட்காந்து பாகவதம் கேட்கிறாரு. இல்லை அவர் பண்ண அவர் அரசாட்சி பண்ணி தான் இருந்தார், பக்தி பண்ணிட்டு தான் இருந்தார், பக்தி பண்ணலன்னு சொல்லவே இல்லை. ஆனா உட்காந்து நான் முழுமையா பாகவதம் கேட்கணும், ஸ்ரத்தையோட பாகவதம் கேட்கணும், எனக்கு இந்த வாழ்க்கை போதும் அப்படின்னு சொல்லி எப்ப சொன்னார், அவர் வாழ்க்கையில ஒரு பெரிய அடி விழும்போது தான் சொன்னார், ஒரு துக்கம் வரும்போது தான் சொல்றாரு. ஸோ அதே போல நம்ம கிருஷ்ணகிரியே பார்த்தோம் அப்படின்னா அர்ஜுனன் என்ன பண்றாரு, அவருக்கு ஒரு துக்கம் வருது, இப்ப நான் என்ன பண்ண போறது தெரியல அர்ஜுனா, இப்ப நான் என்னுடைய உடம்பெல்லாம் வந்து எரிய ஆரம்பிச்சிருது, என்னால் நிக்க முடியல, எனக்கு எதை சரியும் தெரியல, நான் செய்யறது சரியா தப்பான்னு கூட தெரியல, கரிஷ்யே வச்சனம் நீ சொல்ல எனக்கு என்ன செய்யணும்னு சொல்லு.
शिष्यस्तेहं साधिमां त्वां प्रपन्नं कार्पण्यदोषोपहत स्वभाव प्रच्छामि त्वां धर्मसम्मूढचेताः यश्रेयश्चान् निश्चितं ब्रूहितं मे शिष्यस्तेहं साधिमां त्वां प्रपन्னம் அப்படின்ட்டு கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி கேட்குறான், சொல்லு அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருத்தர் இருக்கும் போது என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி துக்ககரமான சூழ்நிலை சொல்லும் போது என்ன பண்ணுது அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது. எப்பயுமே அட்வைஸ்லாம் அப்போ தான் பண்ணுவாங்க. ஒருத்தன் கஷ்டப்பட்டிருக்கும் போது அந்த அட்வைஸ் பண்ணுவாங்க. பார்ப்பான் அப்போ தான் சொன்னேன் இல்லை அவனுக்கு, அப்போ ஏன் சொன்னேன், நீ இப்படி இருந்துடக்கூடாதுப்பா, இப்போ இப்படி பாய்ச்சி எப்படி போச்சு பார்த்தியா அவனுக்கு அவன் சொல்லி சொன்னால் தான் புரியும். அவன் சந்தோஷமாக துள்ளி குதிச்சிட்டு இருக்கும்போது நீ என்ன சொன்னாலும் அவனுக்கு ஏறவே ஏறாது. அவன் கிருஷ்ணன் சொல்றாரு, போக ஐஸ்வர்ய பிரசக்தானா தயா அபகிருத சேதசாம் விவசாத்மிகா புத்திர் சமானோ ந விதீயதே. என்ன சொல்றாரு? போக ஐஸ்வர்ய பிரசக்தானாம், போகம் ஐஸ்வர்யம். போகம் அப்படின்னா நிறைய எப்பயுமே வந்து நான் இன்பமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாயிங் மூட் அனுபவிக்கக்கூடிய அந்த மனநிலைமை போக ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் நிறைய செல்வம், எந்த விதமான செல்வமாக இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து அழகா இருந்தாலும் பரவாயில்ல, அறிவினால் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வெறும் புகழ்னால் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, பலத்தினால் அதிகமான செல்வம் இருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட செல்வத்தை அதிகமாக இருக்கணும் இருந்தாலும் என்னாகுதான் போக ஐஸ்வர்ய பிரசக்தானா தயா அபகிருத சேதசாம், அவனுடைய புத்தியான திருடப்படுது இந்த விஷயத்துல. விவசாத்மிகா புத்தி சமானவன விதீயதே, அவனுக்கு விவசாத்மிகா புத்தி வரவே வராது. விவசாத்மிகா புத்தி அப்படின்னா ஒருநிலைப்படுத்தப்பட்ட புத்தி வரவே வராதுன்னு சொல்லிட்டான். அந்த ஒருநிலைப்படுத்தப்பட்ட புத்தி வரலன்னா அவனை என்ன பண்ண முடியாது? பக்தியை புரிஞ்சிக்கவே முடியாது, பக்திக்குள்ளாரே வர முடியாது. அதனால பண்றாரு கிருஷ்ணர். அப்ப என்ன பண்றாரு? ஒரு அடி கொடுக்குறாரு, பட்டுன்னு ஒரு அடி கொடுக்குறாரு. அடி கொடுத்த பிறகு நம்ம கொஞ்சம் மயக்கம் தெரிஞ்சு வந்து நிக்கிறோம், என்ன ஆச்சுன்ட்டு. அந்த அடியில புரிஞ்சுக்கிட்டவன் என்ன பண்றான்? ஒண்ணு பக்தியில மேல போறான், இல்லை என்ன பண்றான்? நாஸ்திகனா போயிடுறான். அது அவனுடைய பாக்கியத்தை பொறுத்து, அவ்வளவுதான். போதுமான அளவு புண்ணியம் பாக்கியம் பக்தி புண்ணியம் வச்சிருந்தானே என்ன பண்றான்? சொல்லிட்டு மேல போயிடுறான். அப்படி பக்தி புண்ணியம் இல்லாம இருக்கவன் என்ன பண்றான்? கடவுள் இல்லை ஒன்றும் இல்லப்படா, நான் கடவுள் வழிபட்டதெல்லாம் வேஸ்ட்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? மறுபடியும் திருப்பி போயிடுறான். அப்படி விட்டுறக்கூடாது. பக்தர் என்ன பண்ணும்? அப்படி கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு போய் நம்ம சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வரணும், பக்தி கூட்டிட்டு வரணும். அதுதான் நம்மளுடைய கடமை. ஸோ அந்த பக்தி வந்து அந்த மாதிரி ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வந்து என்ன பண்றாரு? பக்தியை பேச ஆரம்பிக்கிறார். பாகவதம் அப்படிதான் ஆரம்பிச்சது, பகவத்கீதை அப்படிதான் ஆரம்பிச்சது, விஷ்ணு சாசனம் அப்படிதான் ஆரம்பிச்சது. விஷ்ணு சாசனம் சொல்லும் போதே அவர் சொல்றார், தர்மனை பார்த்து சொல்றார், யுதிஷ்டிரா உனக்கு எவ்வளோ கவலைப்பா, உனக்கு எத்தனை பிரச்சனைப்பா, உனக்கு நல்ல குழந்தைங்க நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டது எனக்கு கஷ்டமா இருக்குப்பா, உங்களுக்கு ஏன் அந்த கஷ்டம் வந்துச்சு? அந்த பகவானுடைய செயல் தான், இதெல்லாம் வேற என்ன சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகவானை பத்தி போல் பேச ஆரம்பிக்கிறார். ஸோ அப்படி ஒவ்வொரு சாஸ்திரமும் ஆரம்பிக்கும் பொழுதே முதல்ல நம்மளோட துன்பத்தை சொல்லிட்டு ஆரம்பிக்கும். நம்மளுக்கே தெரியல, இஸ்கான்ல இருக்கக்கூடிய நம்ம பக்தர்கள் செய்யக்கூடிய உபன்யாசத்துல இல்லை பிரபா சொல்லக்கூடிய உபன்யாசத்துல மேக்சிமம் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்னது? துக்காலயம் அசாஸ்வதம். எல்லாம் சொல்லுவாங்க இந்த விஷயம் இல்லையா? எல்லா லட்சம் இருக்கு. இந்த உலகமானது துக்காலயம் அசாஸ்வதம், இந்த உலகம் ரொம்ப துன்பகரமானது. அதை நம்ம புரிஞ்சு சொல்றோமா புரியாம சொல்றோமான்னு தெரியல, ஆனா எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்கும். பிரபு இன்னைக்கு என்ன பிரசாதம்? இன்னைக்கு பன்னீர் என்ன சொல்றது, பன்னீர் புலாவும் வந்து பன்னீர் சப்ஜி போட்டிருக்காங்க. வெரி குட். துக்காலயம் அசாஸ்வதம் பத்த சொல்லலாம், துக்காலயம் அசாஸ்வதம் சொல்லலாம். எப்போ புரிஞ்சுக்க போறோம்? அது புரிஞ்சுக்க போறோம், ரொம்ப கஷ்டம். ஆனால் என்ன பண்றாரு கிருஷ்ணா? அப்ப என்ன பண்றாரு? ஒரு சின்ன அடி கொடுக்குறாரு, புரிஞ்சுக்கோ, இந்த உலகம் நம்ம சந்தோஷமா இருக்கக்கூடிய இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்னதா அடி கொடுத்தே இருக்காரு. ஸோ அப்படி ஏன்னா இந்த ஜெயிலுடைய மிக முக்கியமான குணம், இந்த உலகம் ஜெயில் தான் அப்படின்னா, ஜெயிலில் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா வெளில போக மாட்டோம். ஜெயிலில் நல்லா தான் இருக்கும், வெளில போனால் கொரோனா, அப்புறம் போய் சாப்பாட்டு கஷ்டப்படணும், ஜெயிலில் கவர்மெண்ட் சாப்பாடு, மணி அடிச்சா சோறு, கம்பெனி போட்டு தூங்கிட்டு இருக்கலாம் அப்படின்னா ஜெயிலே எல்லாம் போய் எடுத்துக்கலாமே. நல்லா பண்ணுவாங்க ஜெயிலில். அவனுக்கு சும்மா இருக்க விட என்ன பண்ணுவாங்க? அப்பப்பா அடிச்சு என்ன பண்ணுவாங்க? ட்ரெயின் பண்ணிட்டே இருப்பாங்க. ட்ரெயின் பண்ணாலும் அவனுக்கு ஞாபகம் வரும், போதும்ப்பா நம்ம இங்கே இருக்க முடியாது, வெளில போயிடலாம் பண்ண அவனுக்கு ஞாபகம் வரும். ஸோ அதே போல் என்ன பண்ணுறாங்க, இங்கே நம்ம சுகமாக இருந்துருக்கமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுமா வந்து ஒரு குத்தும் சிங்கார சென்னை ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. 2004 எந்த வருஷம் தெரில, காலையில் 7 மணிக்கு எல்லாரும் பீச்சில் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. நாயை பிடிச்சிட்டு போகிறான், அப்புறம் மேலே ஐஸ் தள்ளிட்டு போகிறான், அப்புறம் பொண்ணுங்களோட போகிறான், பொண்ணுங்க தள்ளிட்டு போகிறான், பசங்களாம் சேர்ந்து அவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க, குழந்தைங்களாம் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கு, பெரியவங்களாம் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க, மற்ற ஊர்வம்பெல்லாம் பேசிக்கிட்டு, இப்படி எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக போயிட்டு இருக்காங்க. ரொம்ப அமைதியான ஒரு காலை, சண்டே மார்னிங்.
சுனாமி. ஒரு செகண்ட் எல்லாம் தூக்கி வாரிட்டு போயிடுச்சு. அப்புறம் எல்லாம் லொபோதிபம் தந்திகள், ஐயோ ஏன் இப்படி பண்ணார், கிருஷ்ணர் இருக்காரா, கடவுள் இருக்காரா, கடவுள் இருந்தா ஏன் இப்படி பண்றாரு. இதே அமைதியா இருக்கும்போது ஒருத்தன் கேட்கலையே, கடவுள் இவ்வளவு கொடுத்துருக்காரு, கடவுளே நன்றி அப்படின்னு ஒருத்தன் சொல்லலையே. கஷ்டம் ரொம்ப உண்மை கடவுள் இருக்காரு, கடவுள் இப்பயே தெரிஞ்சுக்கொள்ள நான் இருக்கேன்ட்டு. என்ன பண்றாரு கிருஷ்ணர், அப்பப்ப என்ன பண்றாரு, ஒரு அறை கொடுக்குறாரு, எந்திர அப்படின்னு சொல்லிட்டு, ஜீவ் ஜாகோ ஒரு அறை கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும் போது நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களை கேட்டுக்க முயற்சி பண்றோம். அதோ பிரம்ம ஜிக்யாசா, தூங்காதீங்க, எந்திரிங்க, எந்திரிச்சு இனிமேல் என்ன பண்ணுங்க, பகவானை பத்தி விஷயம் கேளுங்க. மனித வாழ்க்கை கிடைச்ச பின்னாடியும் தூங்கியோ இல்ல விளாண்டோ இல்ல பொண்ணுக்கு பின்னாடி ஓடியோ இல்ல செல்வத்துக்கு பின்னாடி ஓடியோ இல்ல பேரு புகழுக்கு பின்னாடி ஓடியோ மனித வாழ்க்கை வீணடிச்சிடாதீங்க. அதோ பிரம்ம ஜிக்யாசா, அதனால எந்திரிச்சு கேளுங்க அப்படின்னு சொல்றது. ஸோ அப்படி இந்த 11வது காண்டமான இந்த ஒரு பாகமானது முழுக்க நம்மளுக்கு தத்துவ விஷயத்துல சொல்லக்கூடிய பாகமா இருக்கும். இது மாதிரி கதைலாம் வராது. கதையெல்லாம் ஃபர்ஸ்ட் 10 விஷயம் முடிச்சிட்டாரு. முதல்ல 10 காண்டத்தில் முடிச்சிட்டாரு. ஏன்னா கதை சொல்லி சோறு விட்டுறது அப்படிங்கிறத முடிஞ்சு போச்சு. இனிமேல ஒன்லி சாப்பாடு மட்டும்தான். ஸோ மேலே வந்து கவர் பண்ணி கொடுக்கறதெல்லாம் முடிஞ்சு போச்சு. முதல் 10 காண்டத்தில் நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொஞ்சம் புத்தியில் உயர்ந்தவனா இருக்கணும், ஞானத்தில் உயர்ந்தவனா இருக்கா, புரிஞ்சிக்கூடிய தன்மை நமக்கு அதிகமாக இருக்குன்றதுனால என்ன பண்ணார், 11ஆம் காண்டத்துல இருந்து கதையெல்லாம் நிறுத்திட்டார். அப்பப்போ ஏதோ சின்ன கதை வரும், ஆனால் நம்ம பார்த்த மாதிரி வெறும் கதையாகவே வந்துடாது. 10வது காண்டம் அப்படியே லட்டுமா இருந்துச்சு இல்லையா, எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணர் கதையாக இருந்துச்சு. கிருஷ்ணர் இதை பண்ணார், நல்லா ஹாப்பியாக சந்தோஷம் கேட்டுட்டு இருந்தோம். இனிமேல் கதைலாம் அதிகம் வராது, இனிமேல் நிறைய ஃபிலாசபி தான் வரும். முடிஞ்சால் நம்ம என்ன பண்ணலாம், சின்ன கதை என்ன சேர்த்து சொல்லலாம் நீங்கள் தூங்காமல் இருக்கிறதுக்கு. பட் கதையில் அது அதிகமாக இருக்காது. சரி என்ன பண்ணலாம், நீங்கள் பார்க்க போகலாம். இந்த 11வது காண்டமே ஒரு துக்கத்துலேருந்து ஆரம்பிக்குது. எப்படிப்பட்ட துக்கம் அப்படின்னா, யாதவர்கள் எப்படிப்பட்டவர்கள், தேவர்களாலையும் அசுரர்களாலையும் இந்த உலகத்தில் கூடிய எந்தவித ராஜாக்களாலையும் அழிக்கப்பட முடியாத அளவுல அவ்வளோ சக்தி வாய்ந்தவர்களாக மாறிட்டாங்க. பாண்டவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, கௌரவர்கள் அழிச்சிட்டு அந்த பெரிய போர் முடிஞ்சு அவங்க வந்து அவங்களுடைய ராஜ்யத்தில் இருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணார் கிருஷ்ணர், எல்லா விதமான பாரத்தையும் குறைச்சிட்டார். உலகம் இப்போ க்ளீன் ஆகி போயிடுச்சு நினைக்கும் போது இங்கே கேட்டாங்க யாதவர்கள் பெருகி போயிட்டாங்க. நேற்று சொன்னேன் இல்லையா, 3,80,00,000 ஆசிரியர்கள் தேவைப்பட்டுச்சா யாதவ குலத்தில் கூடிய குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு. ஆசிரியர்கள் எத்தனை பேர், 3,80,00,000. அப்ப எத்தனை பேர் இருப்பாங்க, எத்தனை குழந்தைங்க இருந்திருப்பாங்க, எத்தனை அப்பா அம்மா இருந்திருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்க அவ்வளோ பேர் ஆயிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் அவ்வளோ பலசாலி ஆயிட்டாங்க. யாதவர்கள் அவ்வளோ பலசாலிகளாக மாறிட்டாங்க. யாதவர்கள் யாரும் வெற்றி கொள்ள முடியாது. காரணம் என்னது, யாதவர்கள் ஏன் யாரும் வெற்றி கொள்ள முடியாது, ஏன்னா கோவிந்த புஜகுப்தாயம், கோவிந்தனுடைய அந்த புஜம், அவருடைய பராக்கிரமத்தினுடைய சக்தியில இருக்கிறதுனால அவருடைய பராக்கிரமம், அவருடைய புஜம் இருக்கு இல்லையா, அந்த கோவிந்தனுடைய புஜம் தான் என்ன இருக்கு, அந்த துவாரகையினுடைய மதில் சுவர் மாதிரி இருந்துச்சு. யாரும் உள்ள நுழைச்சிட முடியாது. அந்த மதில் சுவர்களா எல்லாத்தையும் அப்படி வச்சு பார்த்துக்கிட்டார் கிருஷ்ணன். சரி, யாதவர்கள் அப்படி பலசாலிகளாக மாறி போயிட்டார். கிருஷ்ணன் நினைக்கிறார், சரி இப்போ நம்ம வேலை முடிஞ்சு போச்சு, டிராமா முடிஞ்சு போச்சு, இவங்கெல்லாம் இன்னும் ஸ்டேஜில் உட்காந்து என்ன பண்றாங்க, இவங்க அதிகப்படுத்திட்டு இருக்காங்க இப்ப நேரத்தை. இதுக்கு முன்னாடி இருந்த ராஜாக்கள்லாம் அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த பூமியினுடைய பாரத்தை அதிகப்படுத்தினாங்க நினைச்சோம் அப்படின்னா, இவங்க என்ன பண்றாங்க, இன்னும் பூமியோட பாரத்தை இன்னும் அதிகப்படுத்திட்டே இருக்காங்க. இவங்களை விட்டோம்னா இன்னும் பெரிய உலகம் முழுக்க என்ன ஆயிடுவாங்க, வெறும் யாதவர்களாக மாறி போயிடுவாங்க. ஆனால் என்ன பண்ணும், இவங்க வேலையை முடிச்சு அமுச்சு விட்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் யோசிக்கிறார். ஏன்னா கிருஷ்ணன் யோசிக்காம யாதவர்கள் யாரும் வந்து சாவெல்லாம் கொடுக்க முடியாது. என்ன பண்றாரு, ஒரு சின்ன லீலை நடத்துறாரு. என்ன நடக்குது, அந்த யாதவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கர்வம் வந்துருச்சான். நாங்க ரொம்ப பலசாலிகள், நாங்க ரொம்ப சக்திசாலிகள் அப்படின்ற ஒரு கர்வம் வந்துருச்சான். பொதுவாக இது வரும். இந்த கர்வமானது, இந்த நான் அப்படின்ற கர்வமானது எல்லா கர்வத்தோட எல்லா விதமான அசுரத்தன்மையை விட ரொம்ப உயர்ந்தது. காம கோபத்தை விட உயர்ந்தது. காமம் கோபம் கூட போயிடும், ஆனால் அந்த கர்வம் அப்படிங்கிறது போகவே போகாது. நிறைய பேர் அந்த கர்வம் அப்படிங்க வந்துருச்சு, நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்ற கர்வம் வந்த பின்னாடி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப ரொம்ப கேஷுவலாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கர்வம் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, யாரும் மதிக்க போகிறது கிடையாது. ரொம்ப என்ன பண்ண கேஷுவலாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படின்னா அங்கே நிறைய ரிஷிகள்லாம் வந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நாரதர் பல ரிஷிகள்லாம் அங்கே வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது சாம்பன் அப்படின்ற ஜாம்பவத்தினுடைய பையன் சாம்பன் என்ன பண்ணுறான், வந்து அன்னைக்கு வந்து ஏதோ ஜென்மாஷ்டமியோ இல்லை மாறுவேட போட்டு என்னன்னு தெரியல, என்ன பண்ணுறாங்க, வேஷம் போட்டு வராங்க. அந்த சாம்பனுக்கு ஒரு பொண்ணு மாதிரி வேஷம் போட்டான். சாம்பன் ரொம்ப அழகா இருப்பான். இந்த சாம்பன் யாருன்னா கார்த்திகேயனுடைய அவதாரம், முருகனுடைய அவதாரம் தான். ஸோ முருகன் வந்து ரொம்ப அழகான ஒரு தேவதைன்னு சொல்லப்படுது. ஸோ அந்த மாதிரி அந்த சாம்பன் என்ன பண்ணாரு,
ஒரு அழகான ஒரு பெண் வேடத்தை போட்டுக்கிட்டு மற்ற பசங்களாம் அவனை கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வரும்போது அந்த ரிஷிகள்லாம் முன்னாடி இருக்காங்க. இப்போ ரிஷிகள் கிட்ட வந்து அவங்க ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி வராங்க. அவனுக்கு அப்போ தான் வந்து வளகாப்பு முடிஞ்ச மாதிரி அவனுக்கு நிறைய வலையெல்லாம் போட்டு கூப்பிட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. அந்த ரிஷிகள் கேட்குறது என்ன கேட்க வராங்க, சுவாமி இந்த இந்த பொண்ணுக்கு எப்போ குழந்தை பிறக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக கேட்குறாங்க. ஏன்னா அவங்க நினச்சிட்டு இருக்காங்க நாங்கள் யாதவர்கள் எங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எப்போ வந்து நம்ம பிராமணர்கிட்ட வந்து சரியாக நடந்துக்கலையோ அப்போ என்ன ஆகுறாங்க, அவங்களுடைய எல்லா விதமான தபஸும் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது நம்ம நிறைய உதாரணங்களை பார்த்துட்டு இருந்தோம். நேற்று வந்து மகாபாரத்தில் எப்படி வந்து நாகூஷன் அப்படின்னு ராஜா வந்து கீழே விழுந்து அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். இந்த நாகூஷன் அப்படின்னு ராஜா வந்து எப்படிப்பட்ட ராஜான்னா அவன் செஞ்ச புண்ணியத்துக்கு இந்திர பதவியை கொடுத்துட்டானா. இந்திரன் பொதுவாக இந்திரனுடைய பதவி யாரும் கொடுக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுறான், அந்த நாகூஷன் அப்படின்னு ராஜாவுக்கு இந்திர பதவியை கொடுத்துட்டான். அப்படி அவன் என்ன பண்ணுறான், தர்மத்தை பண்ணியிருக்கான். அந்த இந்திர பதவியை பெற்று அவன் என்ன பண்ணுறான், அங்கே போன பின்னாடி இவ்வளோ தர்மத்தை பண்ணி அவனுக்கு என்ன பண்ணல, புத்திக்கு சுத்தமாகலாம். அதான் சொல்ல வந்து இவ்வளோ தர்மத்தை பண்ணாலும் புத்தி ஆகல, சுத்தி ஆகல. பக்தி பண்ணாதான் புத்தி சுத்தி ஆகும். இவ்வளவு தர்மத்தை பண்ணி இந்திரனுடைய பதவி அடைஞ்ச பின்னாடி என்ன நினைக்கிறான், எனக்கு சச்சி வேணும். நான் இப்போ இந்திர பதவி அடைஞ்சிட்டேன் இல்லையா, ஸோ அந்த சச்சி யாரு, இந்திரனுடைய மனைவி. அந்த மனைவியை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். நினைச்ச உடனே அவனுக்கு அவ்வளோ தபஸ்யா இருக்கிறது என்ன பண்றாங்க, ஒத்துக்கிட்டாங்க. சரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சொர்க்கலோகத்துக்கு போயிட்டான் அப்படின்னா அவன் என்ன அனுபவிக்கிறானோ என்ன பண்றான், கொடுத்தா அவனுக்கு தேவைகள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிரகஸ்பதி ஒரு சின்ன கதை ஒரு விஷயம் சொல்றாரு, ஒரு உபாகரணம் சொல்றாரு. என்ன சொல்றாரு, நீ அவனை வர சொல்லு, ஆனா எப்படி வர சொல்லணும், எல்லா ரிஷிகளும் அவனை தூக்கிட்டு வரணும் பல்லக்கில். அப்படி தூக்கிட்டு வந்தா நான் அவனை உங்ககிட்ட ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டான். அந்த அம்மா சொல்லிட்டேன், சச்சி சொல்லிட்டேன், நீ என்ன பண்ணும், எல்லா ரிஷிகளும் தூக்கிட்டு வரணும், அப்படி நீ வந்தா நான் அவனை ஒத்துக்கிறேன். சரி அவன் போய் கேட்டான், எல்லா ரிஷிகளையும் வந்து அவனை தூக்குங்கன்னு சொல்லிட்டான். தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வரும்போது அங்கே அகஸ்தியர் தூக்கிட்டு வர. அகஸ்தியர் வந்து ரொம்ப குள்ளமா இருப்பார். அவர் தூக்கிட்டு வர முடியல. அவர் என்ன பண்ணுறாரு, இப்படி தூக்கிட்டு வர்றாரு. எல்லாரும் தோல் வச்சு தூக்கிட்டு வராங்க, அவர் இப்படி கையில் பிடிச்சி தூக்கிட்டு வர்றாரு. தூக்கிட்டு வரும்போது ரொம்ப வேகமாக தூக்கிட்டு வர முடியல. அவன் என்ன சொல்றான், சர்ப்பன்றான், சீக்கிரம் போடுறான். அங்கே போய் அனுபவிக்கிற ஆசையில சீக்கிரம் சர்ப்பன்ற காலை வதைக்கிறான். உதைச்ச உடனே அவன் செஞ்ச எல்லா விதமான தர்மமும் எல்லா விதமான புண்ணியமும் அப்படியே அழிஞ்சு போயிடுச்சு. அப்ப அகஸ்தியர் சொல்றாரு, சர்ப்பன் சொன்னா இல்லையா, பாம்பு, சர்ப்பன்னா பாம்பு, ஸோ நீ பாம்பா போறான்னு சொல்லிடுவாரு. ஸோ அப்பதான் பாம்பா பிறப்பான். மகாபாரதத்தை பார்த்துட்டு. ஸோ அப்படி இந்த இவங்க என்ன பண்றாங்க, யாதவர்களா இருந்தும் என்ன பண்றாங்க, அந்த பெரிய ரிஷிகளுக்கு நாரதர் குறிப்பா என்ன பண்றாங்க, அப்படி ஒரு அபராதம் பண்றாங்க, கிண்டலா பேசுறாங்க. ஸோ கிண்டலா பேசுற பின்னாடி இந்த பெண்ணுக்கு என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இவனுக்கு ஒரு இரும்பு உலக்க பிறக்கும், அந்த உலக்கையினால உங்க குடும்பமே அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க பயந்து போயிட்டாங்க. நம்ம ஏதோ விளையாட்டுக்கு பண்ணோம், விளையாட்டு பண்ணிட்டு அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய உருவத்தெல்லாம் கலைச்சிட்டு சிரிச்சுட்டு போயிடலாம். சும்மா சின்ன குழந்தை விளையாட்டு தான் பண்றாங்க. அவங்க வந்து அபராதம் பண்ணும், அவங்க வந்து கிண்டல் பண்ணும், அவங்க கோவம் பண்ணுன்னா செய்யல. ஆனா அந்த கிண்டல் கூட பண்ணக்கூடாதுன்றாரு. அவங்க கிட்ட அந்த வயசுல கிட்ட அவங்களுக்கு என்ன கிண்டல் பண்ண வேண்டியது, அவங்க கிட்ட போய் என்ன ஜோக் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்றோம், நம்ம முட்டாளாக்கி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்க எனக்கு தெரியும் அவங்களை முட்டாளாக்கி பார்க்கலாமே, ஃபூல் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து இப்படி சொன்ன பின்னாடி பயந்து போயிட்டாங்க. அப்புறம் போய் அந்த சாம்பனுடைய வயிற்றை பிரித்து பார்த்தாங்கன்னா ஒரு உலக்க வந்து விழுது. உலக்க விழுதுன்னு அவங்க பயந்து போயிட்டாங்க. இன்னும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா ரிஷியினுடைய வாக்கியம் பொய்யாக போகிறது கிடையாது. என்ன பண்ணுறாங்க, அந்த உலக்கையை கொண்டு போயிட்டு கிருஷ்ணர்கிட்ட கொடுத்துருக்கணும். ஏன்னா கிருஷ்ணர் தான் அங்கே இருக்காரு. கிருஷ்ணர்கிட்ட கேட்டால் அவர் கரெக்டாக செய்ய போகிறார், என்ன செய்யணுமோ செய்வார். இவங்க என்ன பண்ணாங்க, கிருஷ்ணர்கிட்ட கொண்டு போய் கொடுக்காம உக்ரசேன் கிட்ட போய் கொடுத்துட்டாங்க. இதுதான் நம்ம செய்யக்கூடிய தப்பு. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணும், நேரடியாக நமக்கு யார் பொறுப்பு இருக்காங்களோ, நம்முடைய குருவோ நம்முடைய சிக்ஷா குருவோ அவங்க கிட்ட போய் என்ன பண்ணணும், கேட்கணும். நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுறோம், திடீர்னு வேறவங்க கிட்ட போய் கேட்கறது, இவங்க கிட்ட போய் கேட்கறது, அவங்க கிட்ட போய் வழி கேட்கறது, அப்படி கேட்டால் மாட்டிப்போம். என்னாச்சு, பிருந்தாவனத்தில் சிவராத்திரி கொண்டாடிட்டு இருக்காங்க. சிவராத்திரி கொண்டாடிட்டு இருக்கும்போது கிருஷ்ணன் அங்கே தான் இருக்காரு. கிருஷ்ணர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருக்கலாம், இப்போ நாங்கள் சிவராத்திரி கொண்டாடுறோம், இந்த மாதிரி சிவன் கோயிலில் போய் சிவனுக்கு பூஜை பண்ண போகிறோம், போகலாமா ஒரு வார்த்தை கேட்குறாங்களா, கேட்கவே இல்லை. அவங்க பாட்டு போயிட்டாங்க. யாரை, நந்தகோபாலை கூப்பிட்டு போயிட்டாங்க. போயிட்டு எல்லாரும் சிவராத்திரி முடிச்சு படம் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருந்தாலும் ஒரு பெரிய பாம்பு வந்து அவனை நந்தகோபாலம் முழுங்க ஆரம்பிச்சிச்சு. முழுங்க என்ன பண்ணிருக்கணும், இவங்க அப்பயாவது கிருஷ்ணரை கூப்பிட்டுருக்கணும். அப்பயும் கிருஷ்ணரை கூப்பிடல. ஏன்னா இதுக்கு முன்னாடி பெரிய மழை வரும்போது என்ன பண்ணாங்க, கிருஷ்ணான்னு ஓடினாங்க. ஏதாவது காளியன் பிரச்சனை உடனே கிருஷ்ணான்னு ஓடுவாங்க.
இங்கே என்ன பண்ணவே இல்லை, கிருஷ்ணரை கூப்பிடல. இதுக்குள்ள என்ன பண்ணுச்சு, எல்லாரும் போயிட்டு இரும்பு கட்டையை கொண்டு போயிட்டு அங்கே போய் அந்த பாம்பு அடிச்சு, அந்த பாம்போட சேர்த்து நந்தகோபனை அடிச்சு, அப்புறம் அவளை காப்பாற்ற முடியல. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து காப்பாற்றி கொடுத்தாரு. எதுவும் வந்து முதல்ல என்கிட்ட சொல்லு, நீங்களா பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்லிட்டு போறாரு. ஸோ அந்த மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, நேராக போய் கிருஷ்ணர்கிட்ட சொல்லாம போய் உக்ரசேன மகாராஜ் கிட்ட சொல்றாரு. ஸோ உக்ரசேன மகாராஜா அவராக என்ன பண்ணிருக்கணும், போய் கிருஷ்ணர்கிட்ட கேட்டுக்கணும். அவரும் கிருஷ்ணர்கிட்ட கேட்கல. அவர் என்ன பண்ணிட்டாரு, தானா முடிவு எடுத்துட்டாரு. என்ன பண்ணாரு, இது என்ன பண்ணுங்க, நீங்க இந்த உலக்கையை இரும்ப நல்லா நரன்னு அரைச்சி பொடியாக்கி இதை கொண்டு போய் கடலை கரைச்சிருக்கு. எந்த கடலை கரைங்க, இங்க கடலை கரைக்காதுங்க, பிரபாச சக்கரம் இருக்கு இல்லையா, ரொம்ப தூரமா இருக்கு சோமநாதர் போய் அந்த கடலை போய் கரைச்சி வந்துருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டாரு. இவங்க போய் நரன்னு நல்லா அரைச்சி நல்லா பொடியா பண்ணி எனக்கு போய் கடலை கரைச்சி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன லீலை நடந்துச்சு அப்புறம் மெதுவாக வரும், அது உடனே சொல்ல இந்த பாகவத்தில். ஸோ இங்கே இப்படி போயிட்டு இருக்கு. அங்கே பார்த்தோம் அப்படின்னா நாரதர் வந்து அங்கே ரொம்ப நாள் வாழ்ந்துட்டு இருக்காரு. நாரதர் வந்தவர் அங்கே மகாபாரத போர்லாம் முடிச்சுட்டு வந்தவர் போகவே இல்லையா, அங்கேயே இருந்துட்டார். நாரதருக்கு என்ன இருக்கு, நாரதருக்கு வந்து அவருக்கு ஒரு சாபம் இருக்கு. என்ன சாபம் இருக்குன்னு தக்ஷன் சாபம் கொடுத்தான். ஏன்னா தக்ஷன் வந்து குழந்தை பெற்று அனுப்பிச்சு வைக்கிறான், நீங்க போய் குழந்தைய நீங்க இனிமேல் என்ன பண்ணுங்க, இந்த உலகத்துல நிறைய மக்கள் தொகையை பெருக்குங்கன்னு அனுப்பிச்சு வைக்கிறான். அனுப்பிச்சுட்டு நாரதர் எல்லாத்தையும் பையனா இங்க வாங்க, எங்க போறீங்க, குழந்தை பெற்றுக்க போறேன், வாங்கடா உட்காருங்க. மனுஷ பிறகு குழந்தை பெற்றுக்கிறதுலாம் கிடையாது. எங்க அப்பா சொன்னார், உங்க அப்பா சொல்லிட்டா, உங்க அப்பா உண்மையான அப்பா யார், கிருஷ்ணர் தான். நல்லா பண்ணுங்க, நீங்க பக்தி செஞ்சு உங்க அப்பா உண்மையான அப்பா கிருஷ்ணருக்கு போய் சேருங்க, மோட்சம் போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் சொல்லி அனுப்புவார். ஒரு பேட்ச் வந்துச்சு, அப்படியே மோட்சம் அப்படியே போயிடுச்சு. இவங்க அப்பா யோசிச்சுட்டு இருக்காரு, தக்ஷன் யோசிச்சுட்டு இருக்காரு, இன்னும் குழந்தைங்க பிறக்கலையே. ஒருத்தன் கூட கல்யாணம் பண்ணிக்கவே எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, மோட்சம் போயிட்டாங்க. அடுத்த பேட்ச் குழந்தை பெற்றாரு, அடுத்த பேட்ச் அனுப்பிச்சு விடுறாரு. நீங்களாவது இப்போ என்ன பண்ணுங்க, உலகத்துல போய் குழந்தைகளை உற்பத்தி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த பேட்சை கூட்டிட்டு போறாரு. அவங்களுக்கே பேசுறாரு, பேசி அவங்களையும் அனுப்பிச்சு விட்டாரு பிரம்மச்சாரியா கிட்ட. இப்படியே பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு, கூப்பிட்டு திட்டாரு, நல்லா திட்டாரு. இனிமேல நீ வந்து ஒரு இடத்துல தங்க முடியாத மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும்டான்னு சொல்லிட்டாரு. நாரதர் ரொம்ப சந்தோஷம்ட்டார், ஏன்னா அதான் எனக்கு வேணும். ஏன்னா சன்னியாசினுடைய மிக முக்கியமான தர்மம் என்னது, ஒரு இடத்துல தங்கக்கூடாது, சுத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல தங்கிட்டா அப்படின்னா அவனுக்கு பற்று வந்துடும். சொன்னேன் இல்லையா, அன்னைக்கு கோஸ்வாமிகள் ஒரு மரத்து கீழே கூட ஒரு நாள் இருக்க மாட்டாங்க, கிரஸ்தன் தான் ஒரு இடத்துல தங்கிட்டு இருப்பான். பிரம்மச்சாரியோ இல்லை வந்து முக்கியமாக சன்னியாசி என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு இடத்துல தங்க மாட்டாங்க. ஏன்னா அப்புறம் பற்று வந்துடுது, என்னுடைய மரண்டாது, நீ ஏன் ஏமாத்தம் உட்காந்து சொல்லி நினைக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்ன பண்ண நாரதர், ரொம்ப சந்தோஷம் எனக்கு, நான் வந்து தங்க போகிறது கிடையாது, நான் என்ன பண்ணுறேன், சுற்றிக்கிட்டே இருக்கேன், உலகம் சுற்றிட்டே இருக்கேன், எனக்கு அதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். ஆனால் அப்படிப்பட்ட நாரதர் இங்கே என்ன ஆகிறாரா, மதுரா இந்த துவாரகையில் வெளில போகவே இல்லையா, இங்கே உட்காந்துருக்காராம் பல வருஷமா. ஏன் இங்கே அந்த சாபம் பழிக்கலையா, பழிக்கல. தட்சணுடைய இந்த சாபம் பழிக்கல. துவாரகைக்குள்ளார எந்த சாபம் பழிக்காது. அப்படியே இந்த சாபம் பழிச்சது, ஏன்னா கிருஷ்ணோட விருப்பம், அவ்வளோதான். இது கிருஷ்ணோடைய விருப்பம், அப்படின்னால இந்த சாபம் பழிச்சது இந்த யாதவர்களுக்கு. அங்கே கிருஷ்ணோடைய விருப்பம் கிடையாதனால என்ன பண்ணல, நாரதருக்கு அந்த சாபம் பழிக்கவே இல்லை. ஸோ நாரதர் என்ன பண்ணுறாரு, அந்த வீட்லேயே வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் எப்போ பார்த்தாலும் போய் ஏதாவது கதை கேட்டே இருப்பார். ஒன்று இந்த வீட்டில் இருப்பார், அந்த வீட்டில் இருப்பார், அவங்க வீட்டை போய் கேட்பார், எங்கிட்ட கேட்பார் அப்படின்ட்டு ஒவ்வொரு வீடு விட போகிறார். அவருக்கு ஒரு வீடாக இருக்குது, 16,100 வீடு இருக்குது. ஒவ்வொரு வீட்டில் போனாலும் கிருஷ்ணர் ஒவ்வொரு மாதிரி இருக்கார். அங்கே ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு நாள் இருந்தால் கூட அவருக்கு ஈஸியாக போயிடுது வாழ்க்கையே. அவருக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் தேவையில்லை, எந்த வீட்டில் போனாலும் தங்கிப்பார், எங்கே வேணால் சாப்பிட்டுப்பார். அப்படியே அவர் வாழ்க்கை என்ன போயிட்டு இருக்கு, ரொம்ப சந்தோஷம் போயிட்டு இருக்கார், கிருஷ்ணனுடைய நினைப்பிலே போயிட்டு இருக்கார். ஏன்னா துவாரகையில இருந்து கிருஷ்ணன் நினைக்க முடியல அப்படின்னு அவர் எங்கே போனாலும் கிருஷ்ணன் மேலே நினைக்க முடியாது. ஸோ அவருக்கு என்ன தேவை, எனக்கு கிருஷ்ணோட சிந்தனையே தேவை. ஸோ கிருஷ்ணோட சிந்தனையே வாழ்ந்துட்டு இருக்கார். வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, வசுதேவனுடைய வீட்டுக்கு வரார். வசுதேவனுடைய வீட்டுக்கு வரும்போது வசுதேவன் அவர் உட்கார வச்சு அவர் நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட கேட்குறாரு, பாத பூஜைலாம் பண்ணி அவர்கிட்ட கேட்குறாரு, நாங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த உலகத்தில் இந்த மாயையில் மாட்டி சிக்கிட்டு இருக்கோம், தயவு செஞ்சு எங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க, நாங்கள் எப்படி மாயிலிருந்து விடுபட்டு மோட்சம் போகிறது அப்படிங்கிற வழியை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு யாரும் கேட்குறாங்க, வசுதேவன் தேவகியும் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு வேடிக்கையான விஷயம் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் இல்லையா, வசுதேவன் தேவகி இந்த மாதிரி கேட்ட விஷயம் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். இல்லை குருக்ஷேத்திரத்தை வந்து அங்கே யாரும் கேட்குறாங்க இல்லையா, இந்த ரிஷிகள்லாம் வந்து இருக்கும்போது வசுதேவர் இதே போய் கேள்வி கேட்பார், நாங்கள்லாம் கிரகஸ்தர்கள், நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம், எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் வேதாந்தத்தெல்லாம் சொல்லி கொடுத்து எங்களை என்ன பண்ணுங்க, கொஞ்சம் தேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்போ நாரதன் சொல்லுவார், ஏன்னா கிருஷ்ணர் இது வந்து அவன் தப்பு கிடையாது, உங்கள் தப்பு கிடையாது, இது கிருஷ்ணனுடைய தப்பு. ஏன்னா கிருஷ்ணர் ரொம்ப எளிமையாக கிடைச்சார், எல்லாத்துக்குமே எளிமையாக கிடைச்சதுனால அவனுடைய மதிப்பு யாரும் தெரியாமல் போயிடுச்சு. ஏன்னா பகவான் சாட்சாத் பகவான் இங்கே இருக்காரு, அவர்கிட்ட நாங்களாம் மோட்சம் போகிறோன்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்து உட்காந்துருந்தா நீ வந்து என்கிட்ட கேட்குற எப்படி மோட்சம் போகிறதுன்ட்டு, இது கிருஷ்ணனுடைய தப்பு, கிருஷ்ணனுடைய சுபாவம். என்ன பண்ணுறாரு, ரொம்ப எளிமையாக எல்லாத்தையும் கிடைச்சிருவார்.
ஸோ அப்படின்னு சொல்கிறவங்க அதே மாதிரி என்ன பண்ணுற வசுதேவர் மறுபடியும் கேட்குறாரு, எனக்கு வந்து பாகவத் தர்மத்தை பற்றி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாரத முனிவர்கிட்ட கேட்குறாரு. ஸோ நாரதரை பற்றி சொல்கிறார், உங்களை போன்ற சாதுக்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறார். என்னன்னா இப்போ நம்ம தேவதைகளை பூஜை பண்ணோம் அப்படின்னா தேவாக ஸ்வார்த்தாக ந சாதவக அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தேவர்கள் எப்படி பண்ணால் ஸ்வார்த்தர்கள், அவங்கள சுயநலம் ஆயுது, அவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா என்ன பண்ணுவாங்க, எதை வேணா செஞ்சிருவாங்க. அவங்க கொஞ்சம் அவங்க நம்ம அதிருப்தி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து முடிச்சு கட்டு போயிடுவாங்க, நம்மளை வந்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடுவாங்க. இப்போ தேவர்களை வழிபட்டு என்ன பண்ணுறான், ஒரு சிலருக்கு ஒரு வரம் கிடைக்குது. அதே தேவன் அவன் சரியாக பூஜை பண்ணல அப்படின்னா ஒரு பெரிய அபராதம் ஆகிட்டு அவன் பெரிய ராட்சசனாக போகிறதோ இல்லை அவனுக்கு வந்து சாமம் கிடைக்கிறதோ நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம். அப்படி தேவ வழிபாடு இருக்கு. ஆனால் யார் ஒருத்தர் சாதுக்களை வழிபடுறாங்களோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அப்படிப்பட்ட சாதுக்களுக்கு ஒருத்தர் வந்து அபராதமே பண்ணாலும் அந்த சாதுக்கள் என்றைக்குமே அவங்களுக்கு நல்லதை பண்ணுறது மட்டுமே யோசிப்பாங்களே தவிர அவங்களுக்கு தீமை பண்ணுறது என்றைக்கும் யோசிக்க மாட்டாங்க. உதாரணம் சொல்கிறாங்க, உதாரணம் நம்மளும் பார்த்துருக்கோம். அம்பரீஷ் மகாராஜோட உதாரணம் பார்த்தோம். அம்பரீஷ் மகாராஜ் என்ன பண்ணுறாரு, துர்வாசன் வந்து அவரை கொல்றதுக்கு ஒரு பெரிய ராட்சசனை விட்டாலுமே கூட கடைசியில் துர்வாச மகாராஜுக்கோசம் என்ன பண்ணுறாரு, அம்பரீஷ் மகாராஜா வந்து பிரார்த்தனை பண்ணுறாரு சுதர்சன் கிட்ட அவர் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் துர்வாசரை காப்பாற்றின துர்வாசனுடைய காலில் விழுந்து கும்புறாரு, நான் அப்புறம் அபராதம் பண்ணிட்டு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு. அப்படிப்பட்டவங்க சாதுக்கள் வைஷ்ணவர்கள் என்ன பண்ணுறாங்க, தனக்கு அபராதம் பண்ணவர்களை கூட காப்பாற்றிட்டு தான் போய் அவங்க காலில் விழுந்து கும்பிடுவாங்க. அப்படிப்பட்ட குணத்தை உடைய வைஷ்ணவர்கள். பிரகலாதனோட உதாரணம் பார்க்கணும். பிரகலாதன் என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பாவை என்னவோ பண்ணி பார்க்குறாரு, ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில் அவங்க அப்பா இறந்த பின்னாடி அந்த அப்பாவுக்காக என்ன பண்ணுறாரு, பிரார்த்தனை பண்ணுறாரு. எனக்கு எந்த வரமே வேணும்னு சொல்லி கேட்குறாரு, எனக்கு வரமே வேண்டாம், தேவாக மணிக்காக சொல்லி சொல்கிறாரு. நான் என்ன தேவன் நினச்சிட்டு என்ன இல்லை, நான் வந்து தேவர்கள் ஏதாவது வழிபட்டேன்னா தேவர்கள் என்ன பண்ணுவாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க, எனக்கு இதை பண்ணால் அவனை எனக்கு கொடுக்குறேன். நான் என்ன தேவனை வழிபட்டேன், நான் பரமபுருஷனில் வழிபட்டேன், எனக்கு எதுக்கு வரம், எனக்கு வரம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொன்னவர் கூட கடைசியில் ஒரு வரம் கேட்டார். என்ன வரம் கேட்டார், எங்கள் அப்பாவை கொஞ்சம் மோட்சம் கொண்டு போயிரு, எங்கள் அப்பா செஞ்ச தப்பை நீ மன்னிச்சு அவர் பாவத்திலேருந்து விடுவிச்சு அவருக்கு மோட்சம் கொடுத்துன்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அப்படி வைஷ்ணவ என்ன பண்ணுறாங்க, மற்றவர்களுடைய அபராதத்தையும் பார்க்காம அதை அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு நல்ல குணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த குணத்தை ஊதி ஊதி பெருசு பண்ணி எப்படியாவது என்ன பண்ணும், கிருஷ்ணர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறதுனால உங்களை போன்ற சாதுக்கள் வந்து ரொம்ப ரொம்ப தீனவச்சர்களாக இருக்கீங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, தயவு செஞ்சு எனக்கு பகவானுடைய குணங்களை பற்றி அந்த விஷயங்களை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுங்க, பாகவத் தர்மத்தை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொன்ன பிறகு நாரதர் ரொம்ப சந்தோஷப்படுறார். நாரதர் சொல்கிறார், பா ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு நீ வந்து நாராயணன் ஞாபகப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் பாகவத் தர்மத்தை சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா, சொன்னோடனே எனக்கு நாராயணோட ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது என்னது, நாரதருக்கு நாராயணன் மறந்து போயிடுவாரா என்ன? நாரதர் எப்போதான் என்ன பண்ணுறாரு, எங்கே போனாலும் நாராயணன் நாராயணன் சொல்லிட்டு தான் உட்காந்துட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட நாரதர் சொல்கிறாரு, எனக்கு நீங்கள் நாராயணனோட ஞாபகத்தை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு அர்த்தம் இருக்குது, அர்த்தம் இருக்கான்னு சொல்கிறார். இல்லை சேவையெல்லாம் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். என்ன அர்த்தம் அப்படின்னா, நாரதருக்கு நாராயணனை மறந்து போயிட்டாங்க. ஏன், ஏன்னா துவாரகையில் இருந்து 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 கிருஷ்ணரையே பார்த்து கிருஷ்ணரை பற்றிய பேசி கிருஷ்ணர்கிட்டயே பழகி கிருஷ்ணருடைய இருந்து கிருஷ்ணரை பற்றி அந்த பக்தர்கிட்ட இருந்து கேட்டு 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 நாராயணன் ஒரு தெய்வம் இருக்குன்னே மறந்து போயிட்டார். ஒரு நாராயணன் சங்கு சக்கர கதா 4 கையோடு இருப்பான், அவன் தான் நாராயணன் அப்படின்ற ஞாபகம் அப்பதான் வந்துச்சான். சொல்றாரு வசுதேவர் கிட்ட சொல்றாரு, அப்படி எனக்கு ஞாபகமே இல்லைப்பா, நாராயணன்ற ஒருத்தர் ஞாபகமே இல்லாமல் போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, இந்த பாகவத் தர்மத்துடைய புகழ் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி சொல்றாரு. பாகவத் தர்மத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பாகவத் தர்மத்துடைய புகழ் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி சொல்றாரு. எப்படிப்பட்டதா, இப்ப மற்ற தர்மத்தை பண்ணல அப்படின்னா, மற்ற தர்மத்தை நம்ம முழுசா பண்ணாதான் அவங்களுக்கு வந்து பலனே இருக்கும். உதாரணத்துக்கு காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்னு கேட்குறோம். காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும்னு சொல்லி கேட்டு அந்த காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும், காலைல சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படின்ற ஒரு தர்மத்தை பண்ணல அப்படின்னா பலன் கிடைக்காது, இன்னும் விபரீதமான பலன் கிடைக்கும். காரணம் என்னது, இது வரைக்கும் உனக்கு சீக்கிரமா எந்திரிக்கணும் அப்படின்ற விஷயமே தெரியாது, அதனால உனக்கு பாவம் கிடையாது. இப்ப தெரிஞ்சும் நீ சீக்கிரம் எந்திரிக்கலாம், என்ன ஆகும், பாவம் கிடைச்சு. ஸோ மற்ற தர்மத்தை பொறுத்த வரைக்கும், இந்த உலகத்தை தர்மத்தை பொறுத்த வரைக்கும் நீ அந்த தர்மத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த தர்மத்தை செய்யல அப்படின்னா பாவம் செஞ்சிடும். அந்த தர்மத்தை செஞ்சாதான் உனக்கு புண்ணியம், அந்த தர்மத்தை செஞ்சாதான் உனக்கு பலன் கிடைக்கும். ஆனா பாகவத் தர்மத்தினுடைய புகழ் எப்படிப்பட்டது அப்படின்னா, நீ செய்யவே தேவையில்லை, அந்த பாகவத் தர்மத்தை ஒருத்தன் கேட்டாவே போதும், அதுவே பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம சொல்றோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம், ஸ்ரவணம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கேட்கறதே ஒரு பக்தி சேவை தான். அதனால பக்தி சேவையில
என்ன பிரயோஜனம் வந்துச்சுன்னு சொல்லி யாரும் கேட்கறாதீங்க. என்ன பிரயோஜனம்? நம்ம உட்காந்து கேட்கிறோம் இல்லையா, அதுவே பிரயோஜனம் தான். அதை விட ஒரு பிரயோஜனம் வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா பகவானுடைய கருணை இல்லைன்னா நம்ம பேசவும் முடியாது, யாரும் கேட்கவும் முடியாது. ஸோ பகவானுடைய கருணை நம்ம மேலே இருக்கிறதால என்ன பண்ணுறோம், பேசவும் செய்கிறோம், கேட்கவும் செய்கிறோம். ஸோ அதனால கேட்கறதே என்னதான் அர்த்தம், பக்தி சேவை தான். அப்படிப்பட்ட கேட்கக்கூடிய மற்றதெல்லாம் இப்படி கிடையாது. மற்றதெல்லாம் நீ செய்யணும், செஞ்சாலும் அது சரியாக செஞ்சாலும் அது பலன் கிடைக்கும். ஆனால் பக்தி விஷயத்துல மட்டும் என்ன பண்ணும், வெறும் கேட்டாவே போதும்னு சொல்லி சொல்றது. சரி கேட்க முடியல, என்ன பண்ணலாம்? நல்லா கேட்க முடியல, நான் நல்லா கிளாஸ் வர முடியல, என்ன பண்ணலாம்? யாராவது ஒருத்தர் கேட்குறாங்க இல்லையா, பரவாயில்ல நீ கேட்குறியப்பா, தினசரி நீ கேட்குறிய, ரொம்ப சந்தோஷம்ப்பா, தினசரி நீ பகவானை பற்றி கேட்குறியா அப்படின்னு யாராவது ஒருத்தர் உங்களை நினைச்சு சந்தோஷப்பட்டார் அப்படின்னா அதுவே அவனுக்கு அந்த பாகவதம் கேட்ட புண்ணியம் கொடுத்துருவான். அப்படி நான் சந்தோஷம் பண்ண முடியல, என்னால் சந்தோஷம் பண்ண முடியல. சரி அவர் பேசுறாரு இல்லையா, அவர் பேசக்கூடிய விஷயத்தை நீ தடங்கல் பண்ணாம ஒரு போதும். பாகவதம் பேசுறாரு, ஒருத்தர் கேட்கிறாரு, அந்த விஷயத்தை என்ன பண்ணக்கூடாது, தடங்கல் பண்ணாம யாரோ அவங்க பேசிட்டு அவங்க கேட்டு போட்டு நம்ம ஏன் தடங்கல் பண்ணா, போய் என் டிவி வாலியத்தை அதிகம் வச்சுக்கிட்டு இல்லை வெளில லவுட் ஸ்பீக்கரை போட்டு அவங்களே நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம், அவங்க பாட்டு கேட்டுட்டு ஏதோ பாகவதம் அவங்க கேட்டு போட்டுமே என்ன போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மற்றவங்க செய்யக்கூடிய பக்தியை விட்டா கூட போதுமா, அவனுக்கும் அந்த பாகவத பலன் கேட்ட பலன் கிடைக்குமா. ஸோ இதுதான் பாகவத தர்மத்தினுடைய மிக உயர்ந்த பலன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாகவத தர்மத்தை பற்றி ஒருத்தன் கேட்கறதுனாலையோ நினைக்கிறதுனாலையோ சொல்றதுனாலையோ இல்லை யாராவது ஒருத்தன் கேட்டானா அவனை பற்றி பாராட்டுறதுனாலையோ இல்லை எதுவுமே செய்யாம அவங்க செய்யக்கூடிய விஷயத்துக்கு ஜஸ்ட் நம்ம சப்போர்ட் பண்ணாலுமே கூட அவனுக்கு அந்த பாகவத தர்மத்தில் பேசக்கூடியவர் கேட்கக்கூடியவர் என்ன பலன் கிடைக்குதோ அதே பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாகவத தர்மத்தினுடைய உயர்ந்த குணத்தை பற்றி சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, அதை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இப்போ நாரதமுனி பேச ஆரம்பிச்சார். எப்படி பேச ஆரம்பிக்கிறார் நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். எந்த ஒரு விஷயமே எந்த ஒரு சாஸ்திரத்தையும் பேசுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, இது என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஈவன் வேதமே என்ன பண்ணுதா, வேதமே பிரம்மவாதினோ வதந்தி அப்படின்னு சொல்லும். எந்த ஒரு விஷயம் சொல்லிட்டு இதை நான் சொல்லல, உயர்ந்த ரிஷிகள் உயர்ந்த ஆத்மாக்கள் இதை சொல்றாங்க அப்படின்ட்டு தான் வேதமே சொல்லுதான். வேதம் என்னைக்குமே நான் சொன்னேன்னு சொல்ல மாட்டேன். அதே போல கிருஷ்ணன் என்ன பண்றாரு, சொல்ல முடிச்சுட்டு இதை நான் சொல்லப்பா, இந்த ரிஷிகள் வியாசர் யக்ஞவல்கன் இந்த மாதிரி ரிஷிகள் சொன்ன விஷயத்தை நான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன் அப்படின்னு சொல்லுவார். அதே போல வால்மீகி என்ன பண்றாரு, இதை நானா எழுதல, இந்த ராமாயணமானது வேதஸ்ய உபபிரமணார்த்தாய் அப்படின்ட்டு வேதத்தினுடைய மறு வாக்கியம் தான் இந்த ராமாயணம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மகாபாரதம் எழுதும் போது அவர் சொல்றாரு இது வேதத்தினுடைய பஞ்சமோ வேதகா அப்படின்னு சொல்றாரு. அப்படி பாகவத் எழுதும் போது என்ன பண்றாரு, இது வேதத்தினுடைய சாரம், இந்த வேதத்தினுடைய பாஷ்யம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, இது தன்னுடைய கருத்துன்னு சொல்ல மாட்டாங்க. என்னைக்குமே நம்ம ஆன்மீகத்தில் என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய கருத்தை என்னைக்கும் சொல்லக்கூடாது. நம்மளுடைய உதாரணத்துக்கு இப்போ நம்ம மகாபாரதம் படிச்சுட்டு இருக்கும்போது மகாபாரதத்தில் நிறைய கேட்கிறாரு. தர்மர் இப்போ வனப்பருவத்தில் இருக்கும்போது நிறைய கதைகள் நிறைய தர்ம விஷயங்கள் வந்து கேட்கும்போது என்ன பண்றாரு, அவர் உடனே சொல்றது கிடையாது. என்ன சொல்றாரு, இந்த தர்ம விஷயமானது இதுக்கு முன்னாடி இவங்களால பேசப்பட்டது, அவங்க சொன்ன விஷயத்தை அவனுக்கு திருப்பி சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தவிர அவர் என்ன பண்றது கிடையாது, என்னைக்குமே நான் அவனுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றது கிடையாது. ஸோ அதான் பரம்பரை ஃபாலோ பண்றது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், என்னைக்குமே நம்ம பகவானை பற்றி பேசுறோம் அப்படின்னா, உபன்யாசம் பேசுறோம் அப்படின்னா, என்னைக்குமே நம்மளுக்கு சாஸ்திரத்தில் என்ன உதாரணம் கொடுத்துருக்காங்களோ, சாஸ்திரத்தில் நம்மளுக்கு என்ன கதைகளை கொடுத்துருக்காங்களோ, சாஸ்திரபூர்வமான கதைகள் சாஸ்திரபூர்வமான உதாரணங்கள் கொடுத்தோம் அப்படின்னா அதை அவன் கேட்கும் போது என்ன ஆகும், தூய்மைப்படுத்தவன். ஏன்னா சாஸ்திரத்தில் இருக்கு, சாஸ்திரமானது என்ன பண்ணுறது, தூய்மைப்படுத்தக்கூடியதானே. பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகம் கேட்டாலும் புண்ணியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த புண்ணியமானது நீ மற்ற கதை சொன்னா வராது. ஏன்னா மற்ற கதையானது சாஸ்திரம் எழுதப்படல. மகாபாரதத்துல ஒரு கதை சொன்ன அப்படின்னா அந்த கதையை அவனை தூய்மைப்படுத்தும். ஏன்னா அது வியாசருடைய வாக்கியம், அந்த வியாசருடைய வாக்கியம் அவனை தூய்மைப்படுத்தும். அதை விட்டுட்டு நான் எக்ஸ்பர்ட்டா என்ன பண்றேன், புதுசா ஒரு கதையை உருவாக்கி சொல்றேன் அப்படின்னா நீ புதுசா கதை சொல்லலாம், அது ரொம்ப ஆப்டாகவும் இருக்கலாம், ஆனால் அது தூய்மைப்படுத்தாது. ஏன், அந்த மெடிசனுக்கு வேல்யூ கிடையாது. ஏன்னா அந்த மெடிசன் நல்ல மனுஷன் கிட்ட இருந்து வர கிடையாது. ஸோ எந்த ஒரு விஷயமும் சாஸ்திரபூர்வமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பலன் அதிகம் இருக்கு. சாஸ்திரபூர்வம் இல்லாமல் நம்மளா கற்பனை பண்ணி சொன்னோம் அப்படின்னா அதுக்கு எந்த பலனுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண நாரதர், நீ கேட்டேலே அந்த பாகவத தர்மம், இந்த பாகவத தர்மமானது இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய இடத்துல விதேக தேசத்துல நிமி அப்படின்ற ஒரு ராஜாவால பேசப்பட்டு
அங்க வந்து ஒரு 9 ரிஷிகள் நவயோகேந்திரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களால பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த நவயோகேந்திரர்கள் வந்து 9 கேள்விகள், அந்த ராஜா வந்து 9 கேள்வி கேட்கிறார். அதுக்கு அந்த நவயோகேந்திரர்கள் 9 பதில் சொல்றாங்க. அந்த 9 கேள்விகள் என்ன, அந்த 9 பதில் என்ன, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த 11வது காண்டத்தை எடுத்து படிச்சோம் அப்படின்னா அவ்வளவு விஷயம் கொடுத்திருக்காரு. முதல் 5 அத்தியாயம் இந்த கேள்வி பதிலா இருக்கும். 6வது அத்தியாயத்திலிருந்து கிருஷ்ணர் உத்தவருக்கு பேசக்கூடிய விஷயமா இருக்கும். அது உத்தவ கீதையா இருக்கும். ஸோ அதுல முதல் 9 கேள்விகள் என்ன, அந்த 9 கேள்வி நான் உங்களுக்கு இன்னைக்கு போட்டோ எடுத்து அமைச்சிருக்கேன், எழுதி எல்லாருக்கும் நான் போட்டோ எடுத்து அமைச்சிருந்தேன், குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வந்துருச்சா பாருங்க. அந்த கேள்வி என்ன, எத்தனாவது ஸ்லோகத்தை அந்த கேள்வி கேட்டிருக்கார், அந்த கேள்விக்கு எந்த ரிஷி பதில் சொல்றார், அந்த பதில் எத்தனை ஸ்லோகத்திலிருந்து எத்தனை ஸ்லோகம் வரைக்கும் இருக்கு அப்படின்ட்டு எல்லாமே நான் கிளீனா எழுதி அமைச்சிருக்கேன். அதை எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு நம்ம படிக்கும் போது உபயோகமா இருக்கும். ஸோ நாளைக்கு நம்ம இந்த வகுப்பை தொடரலாம். ருத்ரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.